மணி அந்த அப்ரோட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த மணி அதனால அக்ரூரர் திடீர்னு பெரிய பணக்காரர் ஆட்டார். ஏராளமான யஜ்யங்கள்லாம் பண்றார். காசியில போய் பெரிய யஜ்யங்கள்லாம் பண்றார். வாரி வழங்குறார் தானதர். பணம் இவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னா மணிகிட்டேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுன்னுட்டார் பகவான். என்ன மணி சத்ததன்மாவட்ட இல்லைன்னு உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு உடனே அக்ரூரர் இவரை கட்டு பயத்தில் ஓட ஆரம்பிச்சுட்டார். இப்போ அடுத்தபடியாக அப்புறம் அக்ரூரரை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு அனுப்பிச்சு, நான் ஒன்றும் உனக்கு கெடுதல் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நீ மணியை நீ திருடலை அப்படிங்கிற காரணத்தினால மணியை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அந்த மணியை ஏன் எடுத்துகிட்டு வரணும்னா, இப்போது பலராமர் வந்து சந்தேகப்படுவார் இல்லாட்டா மணி எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னாக்க சத்யபாமா சந்தேகப்படுவோம். ஏற்கனவே என் பேரில் அப்பவாதம் ஒரு தடவை வந்தாச்சு, அதனால் மணி உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த மணியை கொண்டு காட்ட சொல்லி அந்த மணியை அப்புறம் என்ன பண்ணினார், அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டார். எல்லோரும் மணியை பார்த்த பிறகு அந்த அக்ரூர்கிட்டையே திருப்பி கொடுத்தாருன்னு இந்த சமந்தகமணி சரித்திரம் முடிகிறது. இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்ணினாலே நமக்கு அபகீர்த்தி ஏற்பட்டால், அபவாதம் ஏற்பட்டால் அதெல்லாம் நாசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சகலவிதமான மங்களங்களும் கிடைக்கும்னு பலஸ்ருதியும் சொல்கிறார் சுகபிரம்மம். இப்போது இதோட இந்த கதை இங்கே பூர்த்தி ஆகிடுறது. பாக்கி புராணங்களில் இதை பற்றி சொல்லும் பொழுது, சமந்தகமணி சரித்திரத்தை சொல்லும் பொழுது ஏன் கிருஷ்ணர் அபவாதத்துக்கு உள்ளானார் அப்படின்னு கதையை சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் காரண காரியங்களோடு தானே சொல்கிறா. இதுக்கு என்ன காரணம்னாக்க, சுக்லபக்ஷ சதுர்த்தியும் போது சந்திர தரிசனம் பண்ணிவிட்டார் கிருஷ்ண பகவான் ஒரு தடவை அப்படின்னு. சுக்லபக்ஷ சதுர்த்தியும் போது சந்திர தரிசனம் பண்ணப்படாது. முதல்ல விநாயகரை உபாசனை பண்ணிவிட்டு அப்புறம்தான் சந்திர தரிசனம் பண்ணணும்னு சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை மீறின காரணத்தினால அப்பவாதத்துக்கு உள்ளாவாள், இது மாதிரி பண்ணினவாள், சந்திர தரிசனம் பண்ணினவாள்னு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரத்தை கட்டுப்பட்டு அவர் இது மாதிரி அப்பவாதத்துக்கு உள்ளானார்னு இருக்குது. அப்புறம் இந்த சததன்வா வேறு கொண்டுட்டார். இப்போ புதுசாக இன்னொரு அபராதம்னா வந்து சேர்ந்து எடுத்து இப்போது அதுக்கு என்ன பண்ணினார்னா மறுபடியும் சித்தி விநாயகரை தான் பூஜை பண்ணினார்னு சொல்லிட்டு பாக்கி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சித்தி விநாயகர் பூஜை பண்ணி இதனுடைய அபராதத்தை விளக்கின்றார் பகவான் அப்படின்னு. அதன் பிறகு கிருஷ்ண பகவான் நேராக ஹஸ்தினாபுரத்துக்கு இந்திரபிரஸ்தத்தில் போய் பாண்டவர்களெல்லாம் போய் பார்த்தார். இப்படி அடிக்கடி போய் பார்க்கறதுன்னு வழக்கம் இல்லையா, அதனால் பாண்டவர்கள் ரொம்ப வேணுங்கிறவாளாச்சே, அதனால் பாண்டவாள்லாம் எப்படி இருக்கா ஆள்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்தார். அப்போது குந்தியானவள் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். குந்தி பல தடவை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் பகவானை, நாம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்தோத்திரமும் ரொம்ப ஞானமயமான ஸ்தோத்திரம், அழகான ஸ்தோத்திரம். நதேஸ்தி ஸ்வபரபிராந்திர் விஸ்வஸ்ய சுஹுதாத்மனஹ ததாபி ஸ்மரதாம் சஸ்வத் கிளேஷான் ஹம்சி ஹிருதி ஸ்திதஹ. ஸ்வபரபிராந்தி, இதில் முக்கியமான வார்த்தை தான். அதாவது நம்ம மனுஷர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்க, இது என்னுடையது, இது உன்னுடையது, இது என்னை சேர்ந்தவன், இது ஒன்றை சேர்ந்தவன், இவன் எனக்கு மித்திரன், இவன் எனக்கு விரோதி அப்படின்னு துவந்துவம் ரெட்டையாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது. ஸ்வபர, இதுவன் என்னை சேர்ந்தவன், இவன் எனக்கு சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கிற அந்த பிராந்தி. அதுக்கு பேர் பிராந்தின்னு விட்டார் அவர். இது வந்து பிராந்தி. ஏன்னா நிஜமான வஸ்து ஒன்று தான் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லிடுத்து. அது ரெண்டாக பிரித்து பார்க்கறக்கூடிய அவிவேகம், அஜ்ஞானம் மனுஷர்களுக்கு இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட அது இல்லையோ. குந்தியானவள் கிருஷ்ணரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாள். உங்கள்கிட்ட இந்த ஸ்வபரபிராந்தி அப்படின்னு ஒன்று கிடையாது. இந்த விஸ்வம் இருக்கே, இந்த விஸ்வத்துக்கு சுகிருத்து ஆத்மனஹா, எப்போவும் நல்லதையே நினைச்சுட்டு நல்லதையே பண்ணிட்டுருக்கே நீ. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேனே, அப்படி இருக்கும் பொழுது உன்னையே ஸ்மரிச்சுட்டுருக்காளே உன்னுடைய பக்தாள். ததாபி ஸ்மரதாம் சஸ்வத் கிளேஷான் ஹந்தி ஹிருதிஸ்திதா. உன்னையே ஸ்மரிச்சுட்டுருக்கிறவாளுக்கு ஹிருதயத்தில் ஏதாவது கிளேஷம் ஏற்பட்டுடுத்துனாக்க அந்த கிளேஷத்தை நீ இல்லைன்னு பண்ணிவிடுற, ஒன்றுமில்லைன்னு ஆக்கிப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறாள். அதே போல் யுதிஷ்டிரரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். 4 மாத காலம் சாதுர்மாசத்தை அங்கே கழித்தார் பகவான் இந்திரபிரஸ்தத்தில் பாண்டவர்களோடு சேர்ந்துண்டு.
இந்த சாதுர்மாசியம்ங்கிறது இப்போல்லாம் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ சன்னியாசிகள் பண்ண வேண்டியது, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. அது மாதிரி ஒரு சாஸ்திரமும் சொல்லலை. எல்லா சாஸ்திரமும் என்ன சொல்கிறது, அதுதான் இங்கே கிருஷ்ணர் சாதுர்மாசம் பண்ணினார்னு இல்லாட்டா எதுக்காக அதை போய் சொன்னார் அவர்? நமக்கெல்லாம் தர்மம் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக சாதுர்மாசத்தை அங்கே கழிச்சார்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார், கதை சொல்லிட்டு போகிற சுகர். கிரகஸ்தர்களுக்கும் சாதுர்மாசியம் உண்டு. பழைய காலத்தில் சாதுர்மாசத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தால் கிரகஸ்தர்களும் சன்னியாசிகள் இப்போ எப்படி பண்ணிட்டுருக்காளோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பண்ணிட்டு இருந்தால் கிரகஸ்தாலும். ஆகார நியமம் இந்த மாதத்தில் இன்னதுதான் சாப்பிடணும், 4 மாத காலம் அப்படின்னு பகவத் பஜனத்திலே இருந்துட்டுருக்கணும், ஞானபூர்வமாக இருந்துட்டுருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரம். என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடப்படாது எல்லாம் இருக்குது. அதன்படி இருந்துட்டுருக்கிறது தான் சாதுர்மாச விரதம். அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினார் அங்கே. அப்படி சாதுர்மாசம் முடிஞ்சது. அந்த இந்திரபிரஸ்தத்தில் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவருக்கு எத்தனை பத்தினிகள் நம்ம இதுவரையில் கணக்கு பண்ணியிருக்கோம்? ருக்மிணி ஒரு பத்தினி கணக்கு பண்ணியிருக்கோம், ஜாம்பவத்தையும் சத்யபாமாவும் இந்த ஒரு சமந்தகமணி சரித்திரத்திலேயே கிடைச்சிடுத்து. அவருக்கு 2 பேர் கிடைச்சுட்டா, 3 ஆயிடுத்து. அஷ்ட பட்ட மகிழ்ச்சிகள்னு சொல்லியிருக்கு கதையில். 8 பேர் பட்ட மகிழ்ச்சிகள். இப்போ பாக்கி 5 பேர் கல்யாணம் இப்போ நடக்க போகிறது. 3 பேர் கல்யாணம் ஆகிடுத்து, 5 பேர் கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறார் சுகபிரம்மம். முதல் கல்யாணம் காளிந்தி அப்படிங்கிறது. இந்த காளிந்தி யாருன்னு கேட்டாக்க யமுனா நதி இருக்குது இல்லையா, யமுனையினுடைய பேர் தான் காளிந்தி. சூரியனுடைய புத்திரி. அவள் வந்து பகவானை அடையணுங்கிறதுக்காக யமுனா நதி கரையில் உட்காண்டு ஒரு கன்யா ரூபமாக தபஸ் பண்ணிட்டுருக்காள். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்த பக்கம் போகும்பொழுது பார்த்தார்கள். பார்த்துட்டு இது யார் அப்படின்னு விசாரித்தாள். அர்ஜுனன் போய் விசாரித்தார், இது மாதிரி பகவான் அடையிறதுக்காக நான் தபஸ் பண்ணிட்டுருக்கேன்னு. உடனே அந்த காளிந்தி அழைச்சிட்டு போனார், கல்யாணம் பண்ணிட்டார். துவாரகையில் அழைச்சின்னு போய் விவாகம் நடந்தது. இது வந்து காளிந்தியோட விவாகம். அடுத்தது மித்ரவிந்தா. இந்த மித்ரவிந்தா யாருன்னு கேட்டாக்க உஜ்ஜைன் நகரத்தில் ராஜாவாக இருந்தாள் விந்தன் அணுவிந்தன்னு அவளுடைய சகோதரி. இந்த விந்தன் அணுவிந்தனும் துரியோதனுடைய சிநேகிதர்கள். ஒரு சுயம்பரம் நடத்தினார்கள். அந்த சுயம்பரத்தில் பகவான், இந்த பொண்ணானவள் பகவானையே தியானம் பண்ணிட்டுருக்காள், பகவானை அடையணும்னு ஆசைப்படுறாள்னு தெரிஞ்சின்ற காரணத்தினால நேராக சுயம்பரத்தில் பலவந்தமாக தூக்கிட்டு வந்துட்டார். துரியோதனனுடைய சகாவனுடைய சகோதரி அவள். அடுத்தபடி ஒரு கல்யாணமும் ஒரு விதமாக நடந்த கல்யாணம். அதுக்காக அந்த விஸ்தாரத்தை எல்லாம் சொல்லிட்டு போகிறார் சுகபிரம்மம். 3வது இந்த லிஸ்ட்டில் நாக்னஜிதி. நக்னஜித்துன்னு ஒரு ராஜா. அந்த நக்னஜத்தினுடைய பொண்ணு நாக்னஜிதி. கோசல தேசத்து ராஜா. கோசல தேசத்து ராஜா ராணி தானே கௌசல்யை. அந்த கோசல தேசத்து ராஜா நக்னஜித்து, அவரோட புத்திரி. அவர் என்ன பண்ணியிருந்தார், அந்த நக்னஜித்து ஒரு விசித்திரமான நிபந்தனை போட்டிருந்தார், கண்டிஷன். என்ன கண்டிஷன்னாக்க, ஒரு 7 காளமாடுகள் வச்சுருந்தார் அவர். அதிசயமான காளமாடுகள். அந்த காளமாடுகளை அடக்கவே முடியாது யாராலையும். இந்த 7 காளமாடுகளையும் யார் அடக்கிறானோ அவனுக்கு நான் பொண்ணை கொடுக்குறேன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார். யாராலையும் முடியல. பல ராஜாக்கள் தோற்று போயிட்டு ஓடி போயிட்டா. அந்த மாடு கிட்ட போனாலே உதைச்சி அனுப்பிச்சு ஒரு காலமாட்டையே அடக்க முடியாது, 7 காலமாட்டு அடக்கிறது நடக்காத காரியம். திரும்பி போயிட்டவா பல பேர். அப்பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணார், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அந்த கதையை, அவருடைய வீரத்தை காமிக்கிறதுக்காக. தன்னையே 7ஆக ஆக்கின்றார்னார். ஒரு கிருஷ்ணர் 7 ஸ்வரூபமாக ஆக்கிண்டு 7 காளமாடுகளையும் லீலையாக விளையாட்டாக கிட்டக்க போனார், அடக்கிட்டார். அடக்கணும்னு தான் கண்டிஷனை விட மீறி போகிறது தானே பகவானுடைய செயல். ராமாவதாரத்துலேயும் அந்த வில்ல சிவதனுசை தூக்கணும் அப்படின்னு தான் கண்டிஷன் போட்டிருந்தார் ஜனகர். இவர் தூக்கினார், தூக்கிட்டு உடைச்சுட்டார். தூக்கிட்டு 2ஆக உடஞ்சி போயிடுத்துன்னு விட்டார். பழைய வில்ல இது நான் தொட்ட உடனே உடஞ்சி போயிடுத்துன்னு வேறு சொல்லிவிட்டார், ஷாக்கு வேறு சொன்னார். அதே போல் இங்கே 7 காளமாடுகளை அடக்கணும்னு தானே கண்டிஷன். ஆனால் இவர் என்ன பண்ணார், அடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த குழந்தைகள் 7 பொம்மைகளை இழுத்துண்டு எப்படி போகுமோ, உதாரணம் வேறு சொல்கிறார் அவர் சுகபிரம்மம். அதுபோல் 7 காளமாடுகளையும் இழுத்துண்டு போனார். பத்வாதான் தாமபிஷௌரிஹி பக்ரதர்பான் ஹதோஜசா. தாமபிகி பத்வா, கயத்தால் கட்டி இழுத்துண்டு போனார். பக்னதர்பான், அதுக்கு ஏற்கனவே இருந்த கொழுப்பெல்லாம் இப்போ போயிடுத்து. பக்னதர்பான்,
வியகர்ஷல் லீலையா பத்தான் பாலோ தாருமயான் யதா. ஒரு குழந்தையானவள், தாருமயம்னாக்கா மண்ணாலான பொம்மை, மண்ணாலான பொம்மை அப்படி இழுத்துன்னு போகுமோ அதுபோல் இழுத்துன்னு போனார்னார். அப்புறம் துவாரகையில விவாகம் நடந்தது. அடுத்த கல்யாணம் பத்ரா. பத்ராங்கிறவை கேகே, முதல்ல பார்த்து கௌசல தேசம், இப்போ கேகய தேசம். கேகய தேசத்தில் சந்தர்தனன்னு ஒரு ராஜா, அவன் தன்னுடைய சகோதரியை இஷ்டமாகவே பண்ணி கொடுத்துட்டான். அங்கே ஒன்றும் நிபந்தனை எல்லாம் கிடையாது, இஷ்டப்பட்டு நடந்த கல்யாணம். அடுத்தபடி லக்ஷ்மணா அப்படிங்கிற 5வது கல்யாணம். மத்ர தேசத்து ராஜகுமாரி. அங்கே இந்த மாதிரி தான் ஒரு நிபந்தனை போட்டிருந்தான். மேலே இருக்கிற ஒரு மத்ஸ்யம், அதனுடைய நிழல் மீன், அதனுடைய நிழல் ஜலத்தில் தெரியும். ஜலத்தில் பார்த்துட்டு மத்ஸ்யத்தை குறி வைக்கணும். இது கிட்டத்தட்ட அர்ஜுனன் எப்படி அந்த திரௌபதியை கல்யாணம் பண்ணானோ, ஆனால் அதை விட கஷ்டமானதுன்னு சொல்லிட்டார் கதை சொல்லிட்டு போகிற சுகபிரம்மம். ஏன்னாக்கா அந்த ஸ்டாட்டிக்காக இருந்து தான் அந்த பட்சி. இங்கே வந்து ஸ்டாட்டிக்காக இல்லை, அந்த மத்ஸ்யம் அசைஞ்சுன்னு இருக்கான். அசைஞ்சுன்னு இருக்கிற மத்ஸ்யத்தை இவர் வந்து குறிப்பார்த்து அம்புனால் குறிப்பாத்துட்டார் அப்படிங்கிறத வச்சுண்டு லக்ஷ்மணாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த ராஜா. லக்ஷ்மணாவை கல்யாணம் ஆகிடுத்து. ஸோ ஏற்கனவே 3 கல்யாணம் ஆகிடுத்து, இப்போ 5 கல்யாணம் ஆகிடுத்து. மகாராணிகள் கணக்காக எடுத்து. அது மாத்திரம் இல்லையே, 16,100 பேர் பாக்கி இருக்காள். 16,100 + 8ன்னு கதை சொல்லிட்டு போகிறது இல்லையா கிருஷ்ணருடைய கதையில். 8 பேர் பிரதானம், அஷ்டபட்ட மகிழ்ச்சிகள். அதை தவிர 16,100 ராணிகள். இப்போ அவளை கல்யாணம் பண்ணிட கதையை சொல்கிறார். அது என்ன கதை அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். நரகாசுரன் அப்படின்னு ஒரு பெரிய அசுரன். அவனுக்கு பேர் பௌமாசுரன்னு கொடுத்துருக்கார் அவர். இந்த கதை சொல்லிட்டு போகிற சுகபிரம்மம் நரகாசுரன் வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்தலை, பௌமாசுரன்னு போட்டார். ஏன்னா பூமி தேவியனுடைய புத்திரன் அவன், அதனால் பௌமாசுரன்னு போட்டார். பூமி தேவியனுடைய புத்திரன் ஆனால் அசுரன், அதனால் பௌமாசுரன். அவன் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி எல்லா அசுரர்களையும் போல பண்ணிட்டு இருந்தான். அப்போ தேவேந்திரனானவன் கிருஷ்ணர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினான். கிருஷ்ணர் சத்யபாமாவோட ரதத்தில் கிளம்பினார். நார்த் ஈஸ்டில் அசாமில் இருக்குது அவனுடைய ராஜ்யம், இந்த நரகாசனுடைய ராஜ்யம். பிராக்ஜோதிஷபுரம்னு பேர் அவனுடைய பட்டணத்துக்கு. அந்த பேரை வச்சுட்டு அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா மகான்கள். ஜோதிஷுக்கு முன்னால் பிராக்ஜோதிஷ். ஜோதிஷுக்கு முன்னால் இருக்குது. பிராக்ஜோதிஷ்னால் இருட்டுன்னு அர்த்தம். ஜோதிக்கு முன்னால், ஜோதிஷ் வந்து பகவான் போகிறதுக்கு முன்னால் அங்கே இருந்தது இருட்டு. அதனால் இருட்டாக இருந்த நகரம் அப்படின்னு சொல்கிறது தான் பிராக்ஜோதிஷபுரம். பேரே அப்படி தான் இருந்தது அந்த. ஆனால் அவன் எப்படி பண்ணி வச்சுருந்தானா, இங்கேருந்து போனால் ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு செக்யூரிட்டி, பெரிய கோட்டைகளை தாண்டாக அக்னியினால் ஒரு பெரிய அகழ், அதை தாண்டினா ஜலத்தினால் அகழ், அதை தாண்டினா வாயுவினால் அகழ். இது கேள்விப்பட்டதில்லை. பாக்கியாவது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அக்னியினால் அகழ் புரிஞ்சுக்கலாம், ஜலத்தினால் அகழ் புரிஞ்சுக்கலாம், கோட்டைகள் புரிஞ்சுக்கலாம். வாயுவினால் அகழ்னு ஒன்று உண்டோ பண்ணியிருக்கான். பெரிய புயல் சூறாவளி அடிக்கும் அங்கே போனால், பர்மனெண்ட்டாக அடிச்சுட்டே இருக்கும். அது எப்படி பண்ணான்னு தெரியல. அவன்கிட்ட அப்படி ஒரு சக்தி, அசுர சக்தி. எல்லாத்தையும் நிர்மூலமாக்கினார் பகவான். நேராக உள்ளே போயிட்டார். உள்ளே போனப்புறம் இவ்வளவையும் தாண்டி வந்தவனுக்கு கவனிச்சுக்கிறதுக்காக முரன்னு ஒரு அசுரன், அவனுக்கு 5 தலை. அந்த முரன் கடுமையான யுத்தம். அந்த யுத்தத்தில் முரனை வதம் பண்ணுறார். அதனால தான் முராரின்னு பேர் பகவானுக்கு. பகவானுடைய முராரின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம புல்லாங்குழலில் முராரி வாசிக்கிறார்னு சொல்கிறோம். அடிக்கடி வருது இது இல்லையா, இந்த பாட்டிலெல்லாம் முராரியனுடைய புல்லாங்குழல் பாட்டு அப்படின்னு வருது. இந்த முராரிங்கிற பேர் இதனால தான் வந்தது. முரனை வதம் பண்ண காரணத்தினால. அரினா எதிரின்னு அர்த்தம், முரனுக்கு எதிரி. அடுத்தபடியாக உள்ளே போய் முரனுக்கு அப்புறம் நரகனை வந்துட்டான். நரகனோட யுத்தம் நடக்கிறது. கடுமையான யுத்தத்துக்கு பிறகு வதம் பண்ணி விடுறார். வதம் பண்ணுற போது தான் இந்த தீபாவளிங்கிற பிரார்த்தனையை நரகாசுரன் பண்ணுறதாக பாக்கி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். என்ன, நீங்கள் வதம் பண்ணினதுனால எல்லாரும் கொண்டாடணும்னு அவன் பிரார்த்திச்சுண்டான்ங்கிற காரணத்தினால. அன்றைக்கி யார் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறாளோ அவளுக்கு கங்கா ஸ்நான பலன் கொடுத்துருன்னு அவன் பிரார்த்திச்சதால் நமக்கு இப்போ கங்கா ஸ்நான பலன் கிடைச்சுன்னு இருக்கு நரகாசனுடைய பிரார்த்தனை பிரகாரம். இது பாக்கி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது என்ன பண்ணினால் பூமி தேவி, இவன் வந்து இந்த வருணனுடைய சத்திரம், அதிதி தேவியனுடைய குண்டலங்கள் இதெல்லாம் திருடி வச்சுருந்தான் தன்னுடைய கோட்டைக்குள்ள. அதெல்லாம் பூமி தேவியானவள் அதெல்லாம் கொண்டு வந்து
கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சாள். ஒரு மணியையும் கொடுத்தாள். எல்லாத்தையும் வாங்கிண்டு அந்த நரகாசுரனுடைய புத்திரன் பகதத்தன்னு பேர். இந்த பூமி தேவியானவள் சொன்னாள், பகதத்தன் ரொம்ப நல்லவன், அவனை நீங்கள் ராஜாவாக்கிடுங்கோ அப்படின்னு. அதன் பிரகாரம் பகதத்தன்ட்டு ராஜ்யத்தை ஒப்படைச்சு அவனை அபயப்பிரதானம் பண்ணி, நான் ஒன்றும் உன்னை பண்ண மாட்டேன்னு கவலைப்படாதேன்னு சொல்லி அவனை அபயப்பிரதானம் பண்ணிவிட்டு அரண்மனையில் அப்பொழுதுதான் பார்த்தாக்கா 16,100 ராஜ கன்னிகைகளை இந்த நரகாசுரன் ஜெயிலில் போட்டு வச்சுருந்தான். 16,100 பேர் கஷ்டப்பட்டு இருந்தா. அவளை விடுவிக்கிறதுக்கு தான் இப்போ போனதே. நரகாசுர வதம் செகண்டரி, பிரைமரி இவளை விடுவிக்கிறதுக்கு. அவளெல்லாம் விடுவிச்சு துவாரகைக்கு அனுப்பிச்சார் மரியாதையோடு. அவ்வளவு பேரையும், எல்லோரும் ராஜகுமாரிகள், எல்லோரையும் மரியாதையாக அனுப்பிச்சார். அங்கே போய் விவாகம் பண்ணிட்டார். அதன் பிறகு ஒரு நாள் சத்யபாமா தேவலோகத்தில் பாரிஜாத புஷ்பம் இருக்குது, அது எனக்கு வேணும், இந்த மரத்தை கொண்டு வாங்கோன்னு ஆசைப்பட்டாள். சத்யபாமா சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு தேவலோகத்திலேருந்து பாரிஜாத மரத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்திரனோட யுத்தம் பண்ணி அந்த பாரிஜாத மரத்தை எடுத்துட்டு வந்தார். அந்த சத்யபாமா இருக்கிற மாளிகையில் முத்தத்தில் அதை நட்டார். அதன் பிறகு ருக்மிணிக்கும் இவருக்கும் ஒரு ஊடல் நடந்த மாதிரியும், அந்த ஊடலுக்கு பிறகு எப்படி 2 பேரும், ருக்மிணியோட விசேஷ பிரியம் இவருக்கு பகவானுக்கு. ருக்மிணி சாட்சாத் மகாலட்சுமி தான். விசேஷமான பிரியம் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லிட்டு போகிறார் சுகபிரம்மம். அதன் பிறகு இந்த 16,100 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாளிகை கட்டி கொடுத்துருக்கார். 16,100 பவனங்கள். அதை தவிர 8 பிரதான பவனங்கள் 8 பேருக்கு. ஒவ்வொரு பத்தினிட்டையும் 10 புத்திரர்கள். எவ்வளோ ஆச்சு கணக்கு பாருங்க. அந்த பிரத்யும்னன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ருக்மிணியினுடைய புத்திரன். பிரத்யும்னன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ருக்மிணியினுடைய புத்திரன். அவனுக்கு புத்திரன் பிறந்தாள். இப்போது எப்படி பிறந்தாள்னாக்கா, இந்த ருக்மிணியினுடைய சகோதரன் ருக்மி பார்த்தோம் நம்ம. அந்த ருக்மிணியுடைய பொண்ணு ருக்மபதி, அவளோட கல்யாணம் பண்ணிட்டான். சுயம்வரத்தில் மாலையிட்டு அங்கே உள்ள ராஜாக்களை யுத்தத்தில் ஜெயிச்சு பிரத்யும்னன் வீரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அந்த ருக்மவதியை. அந்த பிரத்யும்னனுக்கு பிறகு அனிருத்தன் பிறந்தான். ருக்மவதிக்கும் அந்த பிரத்யும்னனுக்கும். இப்படி இந்த கிருஷ்ணனுடைய வம்சம் எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இந்த கதை. இப்படியே நம்ம பார்த்தோம். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், இந்த 4மே வேறு வேறு பேர் தான், 2 ஒன்று தான், ஒரே விஷயந்தான். 4 வியூகங்கள்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 4 வியூகங்களாக சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய அம்சங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவருடைய புத்திரன் எவன், இவனுடைய புத்திரன் எவன் சொல்லும் பொழுது எல்லாம் ஒரே விஷயந்தான், ஒரே அம்சங்கள் தான். இந்த அனிருத்தன் என்ன பண்ணினான்னாக்க, ருக்மி இருக்கான, ருக்மியினுடைய பௌத்ரி ரோச்சனா அப்படின்னு பேர். அந்த அனிருத்தன் ரோச்சனாவை கல்யாணம் பண்ணிட்டான். அது போகட்டும். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கல்யாணம் முக்கியம் இல்லை, கல்யாணத்தில் என்ன நடந்ததுங்கிறது தான் முக்கியம். அதாவது அனிருத்தனுக்கும் ரோச்சனாவுக்கும், அதாவது ருக்மியினுடைய பௌத்ரி கல்யாணம் நடக்குது. அப்போது இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை தான் ருக்மிக்கு. ருக்மி தாத்தா. இப்போ கல்யாணத்தில் இஷ்டமில்லை தான், இருந்தாலும் தன்னுடைய சகோதரர் ருக்மிணியை சந்தோஷப்படுத்துறதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துணுட்டான். இருந்தாலும் அந்த கிருஷ்ணர்கிட்ட உள்ள வைரபாவம் கடுமையாக இருந்துன்ற இந்த காலம் அவனுக்கு. அப்போ என்ன பண்ணால், யாரோ கூட உள்ள ராஜாக்கள்லாம் களைப்பு விட்டான்னு சொல்லிட்டு பலராமனை சூதாட்டத்துக்காக கூப்பிட்டான் ருக்மி. பலராமர் வந்துட்டார். பலராமர் சூதாட்டத்தில் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு ருக்மிணியுடைய எண்ணம். அதனால் சூதாட்டத்தை கூப்பிட்டான். உட்காந்துட்டார். பலராமர் முதல் ஆட்டத்தில் தோற்று போயிட்டார். 2வது ஆட்டத்தில் ஜெயிச்சுட்டார். ஜெயித்த உடனே ஆட்டம் முடிஞ்சு போச்சு, நான் தான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டார் அவர். ருக்மிக்கு இஷ்டம் இல்லை, நான் தான் ஜெயித்தேன்னு போய் சொன்னான் அவன். அதன் பிறகு ஆகாசவாணியானது வந்தது, இது மாதிரி ருக்மி தான் தோற்று போயிட்டான், பலராமர் தான் ஜெயிச்சார்னு சொல்லி
ஆனால் ருக்மிக்கு அதெல்லாம் இஷ்டமில்லை, ஆகாசவாணியெல்லாம் கேட்குறதுக்கு. திருப்பி தானே ஜெயிச்சதாக சொல்லிட்டு இருந்தான். பலராமருக்கு கோபம் வந்தது. தன்னுடைய கலப்பையினால் ஒரு போடு போட்டார் ருக்மியினுடைய தலையில். அந்த இடத்துலையே வதமாயிட்டான் பலராமருடைய கையினால் ருக்மி. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டாக்க, பலராமர் தான் ருக்மியை காப்பாற்றி கொடுத்தார் ருக்மிணி கல்யாணத்தில். ருக்மிணி கல்யாணத்தில் ருக்மியை காப்பாற்றினது பிரதானமாக பலராமன் தான். ருக்மிணி பகவானுடைய காலை பிடிச்சுண்டா, இது மாதிரி அங்கே அண்ணாவை வதம் பண்ணிவிடக்கூடாது, நீ தானே கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டுண்டா. அப்பொழுது அந்த ருக்மிணியோட சைடை எடுத்துண்டு வாதம் பண்ணது பலராமர். அவர் சொல்கிறது நியாயம், இது மாதிரி ருக்மிணியை இப்போ நீ பண்ணக்கூடாது, அவனை மரியாதையாக விட்டுடும் அப்படின்னார். அப்புறம் விட்டுவிட்டார் பகவான், அவனை அவமானப்படுத்திட்டு விட்டுட்டார். அப்போன்னு பார்த்தோம் நம்ம முன்ன கதை. எந்த பலராமர் ருக்மியை விட்டாரோ அதே பலராமர் இப்போது ருக்மியினுடைய கொட்டம் அடங்கல் எவ்வளோ வருஷம் ஆகியுங்கிற காரணத்தினால ருக்மிக்கு விநாசகாலம் வந்துடுத்துன்னு தீர்மானம் பண்ணி அவரே வதம் பண்ணிவிட்டார். அடுத்தபடியாக அனிருத்தனுக்கும் உஷாங்கிற பொண்ணுக்கும் நடந்த விவாகத்தை பற்றி சொல்கிறார் சுகபிரம்மம். ரொம்ப ருச்சியான ஒரு கதை. கிருஷ்ணருடைய புத்திரன் அனிருத்தன், ஏற்கனவே கல்யாணமானவன் அந்த ருக்மவதியோட, அதை ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. இப்போ ரெண்டாவது கல்யாணம், உஷாங்கிற பொண்ணோட கல்யாணம் நடக்க போகிறது அனிருத்தனுக்கு. இந்த உஷா யாருன்னு கேட்டாக்க, மகாபலி சக்கரவர்த்தி இருக்கான் இல்லையா, அசுர சக்கரவர்த்தி, அந்த மகாபலியனுடைய மூத்த பிள்ளை பாணாசுரன்னு பேர். பாணாசுரன் அவன் ஒரு பெரிய சிவபக்தன். சோனிதபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ராஜ்யம் ஆண்டுருக்கான் இந்த பாணாசுரன். அவன் எப்பேற்பட்ட சிவபக்தன்னாக்க, பரமேஸ்வரன் நடனமாடும் பொழுது இவனுக்கு 1000 கைகள். இந்த பாணாசுரனுக்கு 1000 கைகள். 1000 கைகளினாலையும் 1000 மிருதங்கங்களை வச்சுண்டு ஒரு சேர வாசித்து பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தினவன். அப்பேற்பட்டவன் அவன், சாமானியப்பட்டவன் இல்லை, பெரிய சிவபக்தன். தேவர்களெல்லாம் வேலைக்காரர்களாக வச்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவன். இந்திராதி தேவர்களெல்லாம் இவனுக்கு வேலைக்காரர்களாக இருந்துருந்தார். அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் பாணாசுரன். பகவானை வசப்படுத்திட்டோங்கிற காரணத்தினால பரமேஸ்வரன்ட்ட போய் சொன்னால், நீங்கள் இனிமேல் என்னுடைய நகரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டான். பகவானும் ஆசுதோஷர், பக்தர்கள் சொன்னதெல்லாம் சரி சரின்னு கேட்கக்கூடியவர். அதனால் என்ன பண்ணார், இங்கே உட்காந்துட்டார். இவனுடைய நகரத்தில் உட்காந்துட்டார் பரமேஸ்வரன். அதனால் இவனுக்கு இன்னும் திமிரு ஜாஸ்தியாகிடுது. ஏற்கனவே அசுரன், திமிரு ஜாஸ்தியாகிடுது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டான், பரமேஸ்வரன்ட்டே போய் சொன்னான், எனக்கு 1000 கைகள் இருக்குது, அதீதமான பலம் இருக்குது, எனக்கு சமானமாக என்னோட சண்டை போடுறதுக்கு இந்த பிருத்திவியில் யாருமே இல்லையே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு உடனே புரிஞ்சுன்னுட்டார் பகவான். இவனுக்கு விநாசகாலம் வந்துடுத்து, அதனால தான் இவ்வளவு கொழுப்பு ஏறி போயிடுது இவனுக்கு. அவன்கிட்ட சொல்லவே சொன்னார், தொத்தர்பக்னம் பவேன் மூட சம்யுகம் மத்சமேனதே. உன்னுடைய துவஜமானது என்னைக்கு கீழே விழுமோ அன்னைக்கு மத்சமேன எனக்கு சமானமாக ஒருத்தர் வருவர், அவரோட உனக்கு யுத்தமானது கிடைக்கும். தொத்தர்பக்னம், உன்னுடைய திமிரானது அன்னைக்கு அடங்கும். ஏதன் மத்தியில் என்ன ஆச்சு, இந்த பாணாசுரனுக்கு புத்திரி, அவளுக்கு பேர் உஷான்னு பேர். அவளை அந்தப்புறத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுட்டுருக்கான் பாணாசுரன். ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டாள் இந்த உஷா, சொப்பனத்தில் அனிருத்தனை பார்த்துவிட்டாள். நேரில் பார்க்கல, பார்த்ததில்லை நேரில், அந்தப்புறத்துலேயே தான் இருக்காள். ரொம்ப ஆச்சரியமான கதை இது. சொப்பனத்தில் அனிருத்தனை பார்த்துட்டு அவன் மேலே காமம் ஏற்பட்டுடுத்து இந்த உஷாவுக்கு. சொப்பனத்தில் பார்த்த புருஷன்ட்ட காமம் ஏற்பட்டுடுத்து உஷாவுக்கு. இது பாணாசுரனுக்கு தெரியாது. அவள் என்ன பண்ணிட்டாள், தன்னுடைய தோழி சித்திரலேகான்னு பேர், அந்த தோழியை கூப்பிட்டு இது மாதிரி விஷயத்தை சொன்னாள். எனக்கு இந்த அனிருத்தனை பார்த்தா ஆகணும். அனிருத்தன் பேர் கூட தெரியாது, யாரோ ஒரு புருஷன். அவனை பார்த்தா, யாரோ ஒரு புருஷன் சொன்னாக்க நான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு எப்படி உபகாரம் பண்ண முடியும்? அவன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்ன நியாயம் தானே. சித்திரலேகா சொன்னாள். இவன் என்ன பண்ணா, அந்த சித்திரலேகா ரொம்ப கெட்டிக்காரி. அவள் என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாளோ அதை வச்சு சித்திரம் வரையக்கூடிய வழிவள், அதனால் சித்திரலேகான்னு பேர்.
இப்போலாம் இந்த போலீஸ் ஸ்கெட்சு பண்ணுறான்னு சொல்கிறாங்க இல்லையா, கிரிமினல் ஸ்கெட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறான்னு. அது அந்த காலத்தில் சித்திரலேகா பண்ணியிருக்கா. ரொம்ப ஆச்சரியம். இதே மாதிரி கதை தெய்வ பாகவதத்துலேயும் வருது. பெண்கள் எவ்வளவு ஞானிகள் விஷயம் தெரிஞ்சவளாக இருந்திருக்கா அந்த காலத்தில். ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குற போது. சாதாரண ஒரு பொண்ணு தான், இவளுக்கு ஸ்நேகிதியாக இருந்தவள் தான், ராஜகுமாரியோட ஸ்நேகிதி, அதான் அவளுடைய ஸ்டேட்டஸ். ஆனால் சித்திரம் வரையதில் அவ்வளோ கெட்டிக்காரியாக இருந்தாவும். இவன் சொல்ல சொல்ல அதைப்படி சித்திரன் வரைஞ்சிட்டு போகிறாவும். முதல்ல கிருஷ்ணரை வரைஞ்சா, அப்புறம் இன்னும் பாக்கி ராஜகுமாரர்கள்லாம் வரைஞ்சா. இல்லை இவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லைன்னு சொல்லிகிட்டே போகிறாவும். கடைசியாக அனிருத்தனை வரைஞ்சாவும். அனிருத்தனை வரைஞ்ச உடனே ஆமாமா இவதான்னுட்டாவும். அடாடா இது முதலில் சொல்லப்படாத, இவர் பேர் அனிருத்தன்னு பேர், கிருஷ்ணனுடைய புத்திரன் இவர் அப்படின்னு அவள் சொல்கிறா. சித்திரலேகா தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா. அது யாராக இருந்தாலும் நீ எனக்கு ஏற்பாடு பண்ணுன்னா. அது என்ன பெரிய விஷயம்னா, ஏன்னா அந்த காலத்தில் இவளுடைய சக்தியை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய யோக சக்தி இருந்திருக்கு இந்த சித்திரலேகாவுக்கு. நேர துவாரகைக்கு போனாள். அந்த அனிருத்தனை தூக்கிண்டு வந்துட்டாள். அதாவது தூக்கிண்டு வர பெரிய வீரன் அனிருத்தன், ஏற்கனவே பார்த்தோம். அப்பேற்பட்ட வீரனை தூக்கிண்டு வரக்கூடிய சக்தி, யோக சக்தி இந்த சித்திரலேகாவுக்கு இருந்திருக்கு. தூக்கிண்டு வந்துட்டாள். தூக்கிண்டு வந்து அந்தப்புறத்தில் கொண்டு உட்காந்து வச்சுட்டாள். ஒரே சந்தோஷம் உஷாவுக்கு இருக்காதா? அந்த அனிருத்தனுக்கும் உஷாவை கண்டா பிடிச்சி போச்சு. அப்படி ஒரு ஏற்பாடு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்தப்புறத்தில் இருக்காள் அப்படிங்கிறது பாணாசுரனுக்கு தெரியாது. அதான் ஆச்சரியம். அப்பாவுக்கே தெரியாது நடந்துட்டுருக்கு இந்த கொட்டம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த உஷாவினுடைய நடவடிக்கைகளை பார்த்தா ஒரு மாறுதல் இருக்குதுன்னு காவல்காரர்கள், செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி நேராக ராஜாட்ட சொன்னான், முன்ன மாதிரி இல்லை உஷாவை பார்த்தா என்ன ஒரு மாறுதல் இருக்குது, ரொம்ப அதீதமாக சந்தோஷத்தில் இருக்கா, என்ன விஷயம்னு தெரியல. அங்கேருந்து வந்தான் பாணாசுரன் அந்தப்புறத்துக்குள். கெட்டிக்காரன். அதனால் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு வந்தான். திடீர்னு வந்தால் இங்கே வந்து பார்த்தா அனிருத்தன் உட்காண்டிருக்கு. அவனுக்கு வர ஏற்கனவே பாணாசுரனுக்கு கிருஷ்ணனை கண்டா பிடிக்காது. கிருஷ்ணனுடைய புத்திரன் அனிருத்தன் உடனே கோபம் அவனுக்கு. ஏன் பிடிக்காதுன்னா வெறும் யாதவர்கள் இவாள்லாம் இவாள் என்ன நமக்கு சமானமான அசுரன் தான், அசுர சக்தி. வெறும் யாதவன் நினச்சிண்டு எத்தனையோ பேர் கிருஷ்ணரை அவமானப்படுத்தியிருக்கா இல்லை, சிசுபாலன் பண்ணினானம் என்ன, அதே போல் பல பேர் பண்ணியிருக்கா. ருக்மியும் அதே தான் பண்ணினான், எல்லோரும் அதே போல் தான். அதனால் அவனுக்கு கோபம் வந்துடுத்து. உடனே என்ன பண்ணான், அனிருத்தனை நாகபாசத்தினால் கட்டி போட்டான். கட்டி போட்டு சாதுர்மாசம் வந்துடுத்து. மறுபடியும் 4 மாத காலம் இவன் இங்கேயே இருக்கான். துவாரகையில் அனிருத்தனை காணும்னு ஒரே கொல்லாமல்லன்னு எல்லாரும் திண்டாடுறான். சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய புத்திரன் காணாமல் போயிட்டான். இது என்ன விசித்திரம், திடீர்னு அரண்மனையில் இருந்தவன் எப்படி காணாமல் போக முடியும் அப்படின்னு ஒரே ஒன்றும் புரியல யாருக்கும். அப்புறம் எப்படியோ தெரியல, நாரதர் மாத்திரம் அங்கேருந்து வந்து சமாச்சாரத்தை சொன்னார். இது மாதிரி இருக்கிற டயத்துலலாம் நாரதர் தான் வந்து இந்த முடிச்செல்லாம் அவுப்பர். நாரதர் அங்கேருந்து சமாச்சாரத்தை பகவான்கிட்ட வந்து சொல்ல, பகவானுக்கு தெரியுங்கிறது வேறு விஷயம், தெரியாத மாதிரி தானே அவர் நடிச்சுட்டுருக்கார். 12 அக்ஷௌகிணி சேனைகளோட யாதவர்கள் கிளம்பிட்டார் பகவான். பகவான் வந்தார்னாக்க இப்போ பாணாசுரனோட யுத்தம் பண்ணி இந்த அனிருத்தனை அழைச்சின்னு போகணும். அதுக்காக வராரு அவர். யுத்தம் பண்ணணும்னு உடையில்ல. பாணாசுரன் பணிஞ்சு போய் அனிருத்தனை விட்டுட்டான்னா யுத்தத்துக்கு அவசியம் இல்லை. அவன் தான் பணிய மாட்டான். அவன் தான் கிருஷ்ணன் ஏற்கனவே விரோதம் பாராட்டுறவனாச்சு. அதனால் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்தால் இப்போ ஒரு இக்கட்டு வந்துடுத்து. ஏன்னா பாணாசுரனை காப்பாற்றுறேன்னு வரம் கொடுத்துட்டு உட்காண்டிருக்கார் பரமேஸ்வரன் அங்கே. அதனால் பரமேஸ்வரன் யுத்தத்தில் இழுக்கப்பட்டுட்டார். ஏன்னா பாணாசுரனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பரமேஸ்வரனை சேர்ந்தது. அதனால் இப்போ நேரடியாக பரமேஸ்வரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் நடந்துடுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு யுத்தம். பாணாசுரன் கிருஷ்ணனுக்கு நடந்த யுத்தம்னாக்க அது ஆச்சரியம் இல்லை. சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் யுத்தம் நடக்கிறது இப்போது, கடுமையான யுத்தம். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க ஜிம்பணாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை போட்டார் பகவான். போட்டு பரமேஸ்வரனை, ஜிம்பணம்னா என்னன்னாக்கா பர்மனெண்ட்டாக கொட்டாவி விட்டுட்டே இருக்கிறது, வேறு மேற்கொண்டு காரியம் ஓடாது, அப்படி ஒரு அஸ்திரம். அதுக்கு பேர் ஜிம்பணாஸ்திரம்னு பேர். அந்த அஸ்திரத்தை போட்ட உடனே அவர் ஓஞ்சு போயிட்டார். ஓஞ்சு போட்ட உடனே அங்கேருந்து வந்தார் அவர். இதெல்லாம் ஒரு லீலை தானே, 2 பேரும் ஒருத்தர் தானே, ஒருத்தர் 2 வேஷம் போட்டுட்ருக்கா. அப்போது
அந்த லீலை பிரகாரம் அவர் அங்கேருந்து வந்தார். வந்துட்டு ஏற்கனவே என்ன ஆகிடுதுன்னா, அவர் ஓஞ்சு போயிட்டார்னு உடனேயே பாணாசுரன் மேலே குறி வச்ச பகவான் அவனோட 1000 கைகள் இல்லையா, ஒரு கையாக வெட்ட ஆரம்பிச்சுட்டார். இதை பார்த்துன்னு இருக்கார் சிவன், சிவபக்தன் இல்லையா. அதனால் அங்கேருந்து நேராக கிருஷ்ணர்கிட்ட வந்து சொன்னார், இவன் வந்து சிவபக்தன், சாக்ஷாத் மகாபலியனுடைய பேரன், இவன் சாமானியப்பட்டவன் இல்லை, அதனால் போனால் போகிறதுன்னு இவனை விட்டுடுங்கோ அப்படின்னு. நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விட்டு விட்றேன்னு சொல்லிட்டு 4 கைகளை மாத்திரம் வச்சுட்டு பாக்கி கைகளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிவிட்டு அவனை விட்டுட்டார். அதனால தான் இன்றைக்கும் பெரிய சிவபக்தர்களுக்குள்ள பாணாசுரனுடைய பேர் இருக்குது. சிவபூஜையுடைய கடைசியில் ராவணன், பாணன் இவா பேரை சொன்னால் தான் சிவபூஜை பூர்த்தி ஆகுது. அவளுக்கெல்லாம் அந்த சிவனுடைய நைவேத்தியத்தை, அந்த பலியை அந்த ராவணனுக்கும் அந்த பாணனுக்கும் நந்தி பிருங்கி இவாளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்குது சாஸ்திரம். அதன் பிரகாரம் அந்த லிஸ்ட்டில் பாணனும் வரான். இப்போவும் பெரிய சிவபக்தங்கிற காரணத்தினால கிருஷ்ணர் வந்து அனிருத்தனையும் உஷா 2 பேரையும் அழைச்சிண்டு அனிருத்தனுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு விட்றார் துவாரகையில். இதோட இந்த கதை முடிகிறது. அதன் பிறகு நிருகராஜான்னு ஒரு விசித்திரமான கதை, பெரிய தர்மத்தை சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறார் சுகபிரம்மன். ஒரு சமயம் இந்த யதுவம்சிகள் இருக்கா இல்லையா துவாரகையில், இப்படி உபவனத்தில் இப்படி திரிஞ்சுட்டு இருந்த பொழுது ரொம்ப தாகம் வந்துடுத்த வாளுக்கு. தாகம் வந்த உடனே ஒரு கிணத்துக்கு போய் தாக சாந்தி பண்ணிக்கலாம்னு அந்த கிணத்துலேருந்து ஜலம் எடுக்கிறதுக்காக போனான். பார்த்தாக்க அந்த கிணத்துல ஜலமே இல்லை. ஜலமில்லாததே ஒரு ஆச்சரியம். ஜலமில்லாத ஆச்சரியத்தோட பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய ஓணான் அந்த ஜலத்துக்கு அந்த கிணத்துக்குள்ளே இருந்தது. ஓணான் வந்து மாட்டின்ட்டு அங்கேருந்து கத்துறது, கிணத்துக்குள்ளே விழுந்துடுத்து, அது கத்துறது அப்படின்னு தெரிஞ்சுனுட்டா இந்த யதுவம்ச வீரர்கள். அவள்லாம் பெரிய வீரர்கள். இந்த ஓணானை வெளியில் எடுத்து விடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவளுக்கு. ஓணானை வெளியில் எடுக்கணும்னு பார்த்தா முடியல. அப்புறம் நேராக கிருஷ்ணர்கிட்ட வந்து சொன்னான். கிருஷ்ணருக்கு கதையெல்லாம் தெரியாத மாதிரி எங்கேருந்து வந்தார் வழக்கம் போல். அந்த ஓணானை எடுத்து வெளியில் போட்டார். இது என்ன ஓணான் எடுத்து வெளியில் போட்டால் இது ஒரு கதையாக என்ன அப்படின்னு கேட்போம் நம்ம. கதையே இனிமேல் தான் இருக்குது. ஓணான் எடுத்து இவர் வெளியில் போட்ட உடனே அந்த கிருஷ்ணனுடைய கரஸ்பர்ஷம் ஆன உடனே ஓணான் மாறி அங்கே ஒரு தேவ புருஷன் வெளிப்பட்டான். ஓணான் இருந்த இடத்துல அந்த தேவ புருஷன் சொன்னான் பகவான்கிட்ட, நீங்கள் எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்தேள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறான் அந்த தேவ புருஷன். நீ யாருன்னு கேட்டார். பாக்கி பேருக்கு தெரியணுமோ இல்லையா கதை, அதுக்காக இவருக்கு தெரியும் அவன் யாருன்னுட்டு. நீ யாருன்னு கேட்டார். நான் வந்து நிருகன்னு பேர், எனக்கு இக்ஷ்வாக்கு வம்சம், ராமருடைய வம்சத்தில் ராமருக்கு முன்னால் இருந்த பெரிய தர்மிஷ்டர் ராஜாக்களில் ஒருத்தன் நிருகன், சாமானியப்பட்டவன் இல்லை. நிருகன் எப்படின்னா, எப்படி கர்ணன் தானத்துக்கு பேர் போனவனோ மகாபாரதத்தில், அதுபோல் தானத்துக்கு எல்லாருமே ரகுவம்சத்தில் அத்தனை பேரும் தானத்துக்கு பேர் போனவர்கள். தானம் பண்ணாதவர்கள், தானத்துக்கு பேர் போகாதவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. ரகுவம்ச ராஜா, விஸ்வாவம்சத்தில் ராஜாக்கள் அத்தனை பேரும் தானத்துக்கு பேர் போனவர்கள். ரகுவே பெரிய தானம் பண்ணவர். பெரிய கதையெல்லாம் இருக்குது ரகுவனுடைய தானத்தை பற்றி, தசரதனுடைய தானத்தை பற்றி இருக்குது, ராமருடைய தானத்தை பற்றி இருக்குது. அதுபோல் இந்த நிருகனும் பெரிய தானி. அவன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு சமயம் ஏராளமான பசுமாடுகளை ஒரு பிராமணருக்கு தானம் கொடுத்தான். பிராமணர்களுக்கு கோதானம் தான் விசேஷம். அந்த காலத்தில் நிறைய கோக்களை தானம் பண்ணுறது. முன்னே பார்த்தோம் நம்ம, வசுதேவர் எப்படி தானம் பண்ணினார் அப்படின்னுட்டு கோக்களை. அதே போல் நந்தன் எப்படி கிருஷ்ணனுடைய ஜென்மம் போது உற்சவத்தும் போது எப்படி ஏராளமான கோக்களை பிராமணர்களுக்கு தானம் பண்ணார், இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதே போல் பிராமணர்களுக்கு தினமே தானம் பண்ணுறதுன்னு வழக்கம் அந்த காலத்தில். ராஜாக்கள் தினமும் கோதானம் பண்ணுறது. அதன்படியே ஒரு நாள் அந்த பிராமணருக்கு பசுமாடுகளை தானம் பண்ணினான். மற்ற நாள் இன்னொரு பிராமணருக்கு வேறு பசுமாடுகளை தானம் பண்ணினான். இதில் ஒரு விசித்திரம் என்ன ஏற்பட்டு போச்சுன்னா, முதல் நாள் கொடுத்த பசுமாடுகள் 1000 பசுமாடுகள்னு வச்சுப்போமே, அந்த 1000ல் ஒரு பசுமாடு திரும்பி இந்த ராஜாவினுடைய அரண்மனையில் வந்து இந்த மாட்டு கொட்டத்தில் வந்து உட்காந்து நடுத்து யாருக்குமே தெரியாது. மற்ற நாள் கொடுத்த தானத்தில் இந்த மாடு சேர்ந்து கொடுத்து 1000 மாடில்
999 மாடு தான் புது மாடு, ஒரு மாடு பழைய மாடு. இதெல்லாம் பழைய மாடுன்னா என்னென்னா ஏற்கனவே தானம் கொடுத்த மாடு. தானம் கொடுத்த மாடு திருப்பி கொடுத்தா என்னையா பெரிய தப்பு வந்துடுத்துன்னு கேட்போம். நமக்கு அவ்வளோதான் தர்மம் தெரியும். ஆனால் தர்மசாஸ்திரம் அது மாதிரி இல்லையே. ஏன்னா அது பிராமணனோட சொத்துன்னா அது பிராமணனோட சொத்தை அபகரிச்சுண்ட ஒரு பெரிய பாப்பம் வந்து சேர்ந்து கொடுத்து இப்போ நிருகராஜாவுக்கு. என்ன ஆச்சரியமாக இருக்கும். பண்ணுறது முழுக்க கோதானம். பிராமணாளுக்கு கோதானம் பண்ணிட்டு போகிறார் ராஜா. அவருக்கு தெரியாமல் ஒரு மாடு திரும்பி வந்து கொடுத்து திரும்பி வந்த மாட்டை வேற ஒரு பிராமணர்கிட்ட கொடுத்தார். இவ்வளோதான் நடந்தது. ஆனால் பிராமணனுடைய சொத்தை அபகரிக்க பெரிய தோஷம் வந்து சேர்ந்து கொடுத்து. இது யாருக்கும் தெரியாது. இவருடைய காலம் ஆகிடுத்து. யமதர்மராஜா கிட்ட போய் நிற்கிறார் நிருகராஜா. அப்போ இவர் நினச்சின்னு இருக்கார் தான் பெரிய தானி, அதனால் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிறார் யமதர்மராஜான்னு அப்படின்னு நினச்சின்னு இருக்காரு. நியாயம் தானே. அப்போது யமதர்மராஜா மேலையங்களையும் பார்த்த உடனே இவருக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன பார்க்குறேன், நான் பண்ணின தானங்கள்லாம் தேவலோகத்தில் கூடனா எல்லாருக்கும் தெரியுமே, அப்படி ஒரு தானம் பண்ணியிருக்கேனே, எனக்கு நீங்கள் அதனுடைய பலனை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னார். நீங்கள் சொல்கிறது அத்தனையும் சத்தியம். உங்களை போல் தானி கிடையவே கிடையாது. ஏராளமான தானம் பண்ணியிருக்கேன் நீங்கள், அதனுடைய பலனை நான் கொடுக்கத்தான் போகிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு நடந்துடுத்து, அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுத்தாகணுமே. என்ன தப்புன்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், ஆஹாஹோ அப்படியா, எனக்கு தெரியாது போயிடுது. அப்போ அந்த கதையை சொன்னார். தெரியாது போகல, என்ன ஆச்சு தெரியுமான்னு கதையை சொல்கிறார் யமதர்மராஜா. தெரியாது போகல, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியாதுன்னு நினச்சுன்னுட்டேன் நீங்கள். ஏன்னா ராஜ காரியத்தில் ஈடுபட்டதுனால. என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, இந்த மாடு திரும்பி போன மாடு இருக்க, ரெண்டாவது பிராமணர்கிட்ட போன மாடு, அதை அந்த பிராமணர் வந்து கண்டுபிடிச்சிட்டார். எப்படி கண்டுபிடிச்சார்னா, முதல் பிராமணர் வந்து கண்டுபிடிச்சிட்டார் ஒரு மாடு குறையிறதுன்னு. ஒரு மாடு குறையிறதுன்னு ஒன்று கண்டுபிடிச்ச உடனே அவர் ராஜா கிட்ட வந்திருக்கார். அதே சமயத்தில் இந்த மாடு இருக்கே திரும்பியும் ராஜா கிட்ட வந்துடுத்து. இந்த மாடு தான் என் மாடு அப்படிங்கிறார் அவர். இவர் சொல்கிறார் எங்கிட்ட கொடுத்துட்டே இல்லைங்கிறார். இப்போ சண்டை வந்துடுத்து. ரெண்டு பிராமணாளுக்கு ஒரு மாட்டை வச்சுண்டு சண்டைன்னு இல்லை, ஒரு வாதம் வந்துடுத்து. இவர் சொல்கிறார் எங்கிட்ட கொடுத்துட்டே இல்லைங்கிறார். அவர் சொல்கிறார் எனக்கு நேத்தி கொடுத்த மாடுன்னா அது. அப்போ இவர் பார்த்தார் நிருகராஜா, இது என்ன பெரிய விஷயம், ஒரு மாட்டுக்காக இவ்வளோ அமக்கலமா, இந்த மாட்டை யார் வேணால் வச்சுங்கோ, அந்த மாட்டுக்கு பதிலாக 10 மாடு, 1க்கு 10 நான் புது மாடாக தரேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துங்கோ, நீங்கள் வேணால் எடுத்து. அந்த பிராமணாள் என்ன போராத காலமோ, இவர் ராஜாவுக்கு போராத காலம், இந்த 10 மாடையும் வாங்கிக்கல, இந்த பழைய மாட்டையும் வாங்கிக்கல. பழைய மாட்டை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். அதனால வந்துடுத்து தோஷம். இதை வந்து சீரியஸாக வாங்கிக்கலன்னு நிருகராஜா. எவ்வளோ ராஜகாரியத்தில் விட்டு போயிடுது. அதை இப்போ யமதர்மராஜா சொல்கிறார். அது மாதிரி நடந்ததா இல்லையா, இப்போ ஞாபகம் வரதா இல்லையா, அந்த மாடு திரும்பி உங்கள்கிட்ட தானே வந்துடுத்து. அப்போ பிராமண மாட்டை அபகரித்த தோஷம் உங்களை விட்டு போகலையே, இப்போ அதுக்கு பலன் நான் கொடுத்தாகணுமே. சரி, இப்போ என்ன பலன் கொடுக்க போகிறேன், ஓனா நானே பிறக்கணும்னு விட்டார். எப்படி இருக்குது இந்த சின்ன அதர்மத்துக்கு பலன், ஓனானா பிறக்கணும் அப்படின்னு விட்டார். இப்போ வந்து யமதர்மராஜா ஒரு சாய்ஸ் கொடுத்தார் இந்த நிருகராஜாவுக்கு. முதல்ல நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் உங்கள் தானத்தினுடைய பலனை அனுபவிக்கிறீர்களா, இல்லாட்டா முதல்ல ஓனானா போய் இந்த பாப்பத்தினுடைய பலனை அனுபவிக்கிறா. கேன்சலேஷன் கிடையாது இந்த புண்ணிய பாப்பங்களில். புண்ணிய பாபங்களில் கேன்சலேஷன் கிடையாது. அதுதான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய தர்மம். பாப்பம் பண்ணுறவாள் நினச்சிட்டு இருக்கா, நான் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன், அதனால் இந்த சின்ன பாப்பம் என்ன வந்துடுத்து அப்படின்னு. நிருகராஜாவுக்கு சமானமான புண்ணியம் நம்ம பண்ண முடியுமா? அவர் பண்ணின பாப்பம்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு சிரமமாக இருக்குது. அந்த பாப்பத்தை போல் எவ்வளோ கடுமையான பாப்பம் நாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்க இந்த கதையினுடைய சாரஸ்யம் நமக்கு புரியும், தர்மம் நமக்கு அப்போ தான் புரியும். அப்போ யமதர்மராஜர் சொன்னார், இது கேன்சலேஷன் கிடையாது எங்கள் ராஜ்யத்தில் தர்மம் தான் தெரியும், அதனால் பலனை எடுத்துக்கோ. எதோ முதல்ல எடுத்துக்கிறது அந்த சாய்ஸை வேணாம், ஏன்னா நீ பெரியதா அது கூட கிடையாது எல்லாருக்கும். சாதாரண ஜீவர்கள்ட்டெல்லாம் யமதர்மராஜா இது மாதிரி பேசின்னு இருப்பா, சாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. நிருகங்கிறதுனால உட்காந்து வச்சு பேசிட்டு சாய்ஸை கொடுத்தார். எது முதல்ல உண்டோ, இவர் சொன்னார் பாபத்தை துக்கத்தை முதல்ல அனுபவிக்கிறது தான் விசேஷம், அதனால் நான் ஓனானாவே போகிறேன்னார். டக்குன்னு அடுத்த செகண்டு ஓனானா விழுந்துட்டார். அதை இப்போ சொல்கிறார் கிருஷ்ண பகவான்கிட்ட, உங்களுடைய கரஸ்பர்ஷத்தினால எனக்கு இப்போ அந்த சாப விமோச்சனமானது ஆச்சு, நான் திருப்பி என்னுடைய பழைய பாக்கி இருக்கேன் சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டிய பலன், அதுக்காக நான் போகிறேன், நீங்கள் எனக்கு அவங்களுடைய சரணாரவிந்தத்தில் பக்தியை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டார். கொடுத்தேன்னார். மறுபடியும் இது மாதிரி கஷ்டம் வராமல் இருக்கணும் இல்லையோ,
அதனால் இந்த பக்தியை கொடுத்தேன்னார். அப்போது அவர் கிளம்பி போயிட்டார். கூட இருந்த வாழ்க்கை தர்மத்தை எடுத்து பேசினார் பகவான். அதுதான் இப்போது பிராமணனுடைய சொத்தை அபகரித்தால் இதுதான் நடக்கும். இதை தெரிஞ்சுக்கோ நீங்கள். பிராமணார்த்தோ ஹியபஹ்ருதோ ஹர்த்தாரம் பாதயத்யதா. பிராமணனுடைய சொத்தை அபகரித்தால் பாதயதி அதஹா, கீழே விழுந்துட வேண்டியது தான். அஜானந்தபிஹேனம் நிருகம் பிராமண கௌரிவ. அஜானந்தம் அப்படி தெரியாமல் நடந்தது இந்த நிருகராஜாவினுடைய தப்பு. பிராமண கௌரிவ, பிராமணனுடைய பசுமாடு அது அபகரிக்கின்ற தோஷம் வந்து சேர்ந்தது நிருகராஜாவுக்கு. அவன் பட்ட பாட்டை பார்த்தேளோ இல்லையோ. அதனால் பிராமணர்களுடைய சொத்தை விஷயத்தில் நீங்கள் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தர்மத்தை எடுத்து சொன்னார். அதுக்காக பாக்கிய பேருடைய சொத்தை அபகரிக்கலாம்னு அர்த்தம் இல்லை, விபரீதமாக அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லா ஸ்தேயங்கிறது பெரிய தோஷம், அஸ்தேயங்கிறது பெரிய குணம், திருடுறதுங்கிறது பஞ்சமகா பாதகங்களில் ஒன்று. அதனால் இன்னாருடைய சொத்தை திருடினாதான் அப்படின்னு பஞ்சமகா பாதகங்களை சொல்லலை. யாருடைய சொத்தை திருடினாலும் பஞ்சமகா பாதகங்களில் ஒன்று தான். இப்போ எதுக்காக சொன்னார்னா, பிராமணரோட சொத்தை திருடினா இன்னும் பாப்பம் அதிகமாகிடுறதுங்கிறதுக்காக. அடுத்தபடியாக பலராமருடைய கதை. பலராமர் நேராக கிருஷ்ணர் தான் விரஜபூமிக்கு போக மாட்டேன்னு உட்காண்டிருக்கார். உத்தவரை மாத்திரம் அனுப்பிச்சார், ஏற்கனவே பார்த்தோம். நாம் போய் கொஞ்ச நாளைக்கு அந்த கோபியர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தலாம், சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்தில் போய் கோபியர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தினார். தன்னுடைய கலப்பையினாலே யமுனையை இழுத்து இந்த கோபியர்களாம் இருக்கிற இடத்துக்கு கிட்டக்க கொண்டு வந்தார். யமுனை திசை மாறி தள்ளி போயிட்டாளுங்கிற காரணத்தினால பழையபடி கொண்டு வந்தார். கலப்பையினால் இழுத்து 2 மாத காலம் அங்கே தங்கி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். அடுத்த கதை, ஒரு நாள் கிருஷ்ண பகவான், எல்லாமே கிருஷ்ண லீலைகள் ஒன்றுனா சொல்லிட்டு போகிறார் சுகர். சபையில் உட்காண்டிருக்கார், ராஜசபையில், துவாரகையில். அங்கேருந்து ஒரு தூதன் வந்தான், ஒரு ராஜதூதன் வந்து சொன்னான், நான் வாசுதேவன் அப்படிங்கிற கரூஷ தேசத்தோட ராஜா, அந்த ராஜாவுடைய தூதன் அப்படின்னா. உடனே சிரிச்சுண்டார் பகவான். ஏன் சிரிச்சுண்டார்னாக்க, அவன் என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுமோ இல்லையோ பகவானுக்கு. அதனால் சிரிச்சுண்டார். என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்கே, என்ன சந்தேஷம்னு கேட்டார். சந்தேஷம் ரொம்ப வேடிக்கையான விசித்திரமான சந்தேஷம். அவன் சொன்னான், எங்கள் ராஜா பேர் பவுண்டரக வாசுதேவன் அப்படின்னு பேர். எங்கள் ராஜா நீங்கள் பார்த்தேன்னாக்கா உங்களை போலே இருப்பார், சங்கம் சக்கரம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பார். அவர் பார்த்தா கிருஷ்ணரை போலேயே இருப்பார். அவர் எல்லார்ட்டையும் சொல்லின்னு இருக்கார், தான் தான் நிஜ கிருஷ்ணன், பொய்யான கிருஷ்ணன் துவாரகையில் உட்காந்து ஏமாத்தின்னு இருக்கான் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லின்னு இருக்கார் அவர். இப்போ உங்கள்கிட்ட என்ன மெசேஜ் சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, நீ பொய்யான கிருஷ்ணங்கிறத ஒப்புத்துக்கோ. அப்படி ஒப்புத்துக்கலைன்னாக்க என்னோட யுத்தம் பண்ணி நீ தான் நிஜ கிருஷ்ணங்கிறத நிரூபணம் பண்ணு. இதான் மெசேஜ். இடின்னு சிரித்தார் பகவான். இருக்காதா பின்ன, ஓ இப்படி ஒரு வேஷதாரி ஒருத்தன் இருக்கானோ அப்படின்னு சிரித்தார். சிரிச்சுட்டு ரொம்ப அவமரியாதையாக அந்த பவுண்டரக வாசுதேவனை பற்றி ரொம்பவுமே கேவலமாக அவமரியாதையாக பேசினார். பேசிட்டு அவன் என்ன யுத்தம் பண்ணணுங்கிறானா, தாராளமாக யுத்தம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அதன் பிறகு இவன் சும்மா இதோட விடமாட்டான்ங்கிற தெரிஞ்ச காரணத்தினால நேராக துவாரகையிலேருந்து காசிக்கு போனார் பகவான். எதுக்காக காசிக்கு போனார்னாக்க, இந்த பவுண்டரக வாசுதேவன் தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு காசியில் உட்காண்டிருந்தான் சேனையோட. ஏன் அப்படின்னாக்க, காசி ராஜா அவனுக்கு ஸ்நேகிதம். அதனால் நேராக போனார், படையெடுத்தார். யுத்தம் தானே கேட்டேன், யுத்தத்துக்கு வந்துவிட்டேன் அப்படின்னார். யுத்தம் கடுமையாக நடந்தது. அந்த பவுண்டரக வாசுதேவனை வதம் பண்ணினார். இப்போது இந்த கதையில் என்ன முக்கியம்னாக்க, 2 முக்கியம் இந்த கதையில். அந்த பவுண்டரக வாசுதேவனுக்கு சாரூபிய முக்தின்னு ஒரு பெரிய முக்தி, அதை கொடுத்துட்டார் பகவான். சாரூபிய முக்தின்னா என்னன்னாக்க, பகவானை போலேயே இருப்பாவா. விஷ்ணு பார்ஷதர்கள் வைகுண்டத்தில் பார்த்தேன்னா யார் பகவான் யார் பார்ஷதர்னு தெரியாது. எல்லோருடையும் சங்க சக்கரம் இருக்கும், எல்லோரும் பீதாம்பரம் போட்டுருப்பா, எல்லாரும் அவரை போலே இருப்பா. அதுக்கு பேர் சாரூபியம்னு பேர். அவரை போலேயே ரூபம் உள்ளது. அது ஒரு முக்தியில் அது ஒரு நிலை. சாலோக்கியம், சாரூபியம்,
சாயுஜ்யம்ங்கிறது தான் ஃபைனல் முக்தி. சாயுஜ்யம்னா இரண்டரை கலத்தல், ஒன்றா ஆகிடுறது. அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட் ஆஃப் முக்தி இது சௌரூப்பிய முக்தி. சௌரூப்பிய முக்தியை கொடுத்துட்டார். ஏன் கொடுத்தாருனாக்கா, இவன் வந்து வேஷம் தானே போட்டுட்டு இருந்தான். அதே மாதிரி சங்க சக்கரங்களாக வச்சுட்டு நிஜமான சௌரூப்பிய முக்தியை கொடுத்துட்டார். வேஷம் போட்டவனுக்கே பகவானுடைய கருணையை பாருங்க. வேஷம் போட்டவனுக்கே ஏன் கொடுத்தார் அப்படின்னாக்கா, ஏன்னா எப்போவும் கிருஷ்ணரையே ஸ்மரிச்சுட்டு இருந்தான் அவன். நான் தான் அஜகிருஷ்ணன், நான் தான் அஜகிருஷ்ணன், அவன் பொய் கிருஷ்ணன் பொய் கிருஷ்ணன் சொல்லிகிட்டே இருந்த காரணத்துக்காகவே அவனுக்கு முக்தியை கொடுத்துட்டார்னு ரொம்ப ஆச்சரியமான பகவானுடைய கிருப்பையை கொண்டாடுறது. அது சொல்கிறார் சுகர், ஆச்சரியப்படுறார். சநித்யம் பகவத் தியான பிரத்வஸ்தாகில பந்தனா. நித்தியம் பகவத் தியானம், எப்பவும் பகவத் தியானத்தில் இருந்த காரணத்தினால பிரத்வஸ்த அகில பந்தனா, எல்லா பந்தனங்களையும் உடைச்சி எறிஞ்சுட்டான் அவன். பிப்ராணஹரே ராஜன் ஸ்வரூபம் தன்மயோ பவத். அதே போல் ரூபத்தை வேற தரிச்சுட்டு இருந்தான் இல்லையா. அதனால இவனுக்கு அந்த தியானம் இன்னும் உறுதிப்பட்டுடுத்து. ஏன்னா இவன் தன்னை பார்த்துக்கும் போதே பகவத் தியானம் வருது, பகவானை போல் வேஷம் வர போடும். அதுக்காக தான் வேஷத்துக்கு மதிப்பு உண்டுன்னு சாஸ்திரமே சொல்லிடுத்து. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா இந்த பஞ்சகச்சம் கட்டிக்கிறது, நெத்திக்கு இட்டுக்கிறது, இதெல்லாம் வெறும் வேஷம், அவசியமில்லாத ஒரு வேஷம். இப்போ நெத்தி கட்டுண்டாதான் ஆஸ்திகன்னு என்ன இருக்குது? பஞ்சகச்சம் கட்டிக்கணும்னு என்ன ரூல்? அப்படி ஒன்றும் இல்லையே. பஞ்சகச்சம் கட்டி காட்டா என்ன, நெத்தி கட்டு காட்டா என்ன, என்னோட பண்ணலாமே. பகவானை நினச்சிக்கணும், ராமகிருஷ்ணான்னு சொல்லணும், அவ்வளோதானே அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறவா இருக்கா அப்போ நிறைய பேர். அது தப்புன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த வேஷத்துக்கே பலம் உண்டுன்னு தெரியுது. அதுக்காக இந்த கதையை. வேஷத்துக்கே பலம் உண்டு. நம்ம நெத்தி கட்டுட்டோமானால் நமக்கு ஆஸ்திக புத்தி வளர்றது. நம்ம பஞ்சகச்சம் கட்டிட்டோமானால் நமக்கு ஆஸ்திக புத்தி வளர்றது. அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நாம் சாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோ, பூஜை பண்ணுன்னு, பூஜையை எதிர்பார்த்துட்டுருக்கார் பகவான். நம்ம பூஜையை அவர் ஒன்றும் எதிர்பார்க்கல. அவர் தான் சர்வத்திர இருக்கார், சர்வஜராக இருக்கார். பூஜை பண்ணக்கூடிய வஸ்துவாகவும் புஷ்பமாகவும் அவரே தான் இருக்கார். அப்புறம் அவருக்கு எனக்கு பூஜை தேவையில்லை. பூஜை பண்ணுறது நமக்காக. நமக்கு வந்து ஆஸ்திக்ய புத்தி வளரணும், பகவத் ஸ்மரணை. அந்த பூஜை பண்ணும்போதாவது 4 நாமாவை சொல்லுவோம், நம்ம கொஞ்சமாவது பக்தி வளரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல தான் பூஜையும் வேஷம்தான். இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனோம்னாக்க எல்லாமே வேஷம்தான். கோவில் வேஷம்தான், பூஜையும் வேஷம்தான், யஜ்ஞமும் வேஷம்தான், எல்லாமே வேஷம்தான். ஏன்னா எல்லாமே மாயை தான். பகவானே சொல்லிட்டார், இது எல்லாமே மாயைன்னு. இல்லாத ஒன்று இருப்பது போல் தோற்றமளிக்கிறது. அப்படி தோற்றமளிக்கக்கூடிய வஸ்துவில் எது பகவானால் அங்கீகாரம் ஆகியிருக்கோ, எது பகவத் ஸ்மரணை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கோ, சம்சாரத்திலேருந்து நம்மளை அகற்றி பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கோ, அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்கார். அதுக்காக இந்த பவுண்டர்க வாசுதேவனுடைய கதை. அடுத்தபடியாக இன்னொரு ஆச்சரியமான கதை, துவிதன்னு ஒருத்தன். இவன் இந்த துவிதன் யாருன்னு கேட்டாக்க, ராமாயணத்தில் சுக்ரீவன் இருந்தான் இல்லையா, சுக்ரீவனுடைய வானர கோஷ்டி. அந்த வானர கோஷ்டியில் ஒருத்தன் துவிதன் மைந்தன்னு ராமாயணம் படித்தவாளுக்கு தெரியும். இவன் 2 பேரும் கூட சகோதரர்கள், துவிதன் மைந்தன். அந்த வானர மந்திரியில் ஒருத்தன் துவிதன். அவன் வந்து இப்போது இந்த கிருஷ்ணருடைய காலத்தில் இந்த நரகாசுரன் மாண்டானே, அந்த நரகாசுரனுடைய ரொம்ப வேணுங்கிறவன், ரொம்ப மித்திரன். போராத காலம் பாருங்கோ. அங்கே வந்து வானர சேலையிலிருந்து ராமருக்கு கைங்கரியம் பண்ணினவன். அப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியுது. அதாவது நம்மளுடைய மனுஷ புத்தியானது எவ்வளவு சஞ்சலமானது, எவ்வளவு கீழே போகக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறதையே காமிக்கிறார் இந்த இடத்துல. ராம தரிசனம் பண்ணி ராம கைங்கரியம் பண்ணினவன் இந்த துவிதன். அவனுடைய பராக்கிரமங்கள்லாம் ராமாயணத்தை பார்த்தா தெரியும், நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சாமானியப்பட்டவன் இல்லை, பெரிய சேனாபதி அவன். அவன் வந்து இப்போ நரகாசுரனுடைய சேர்ந்துட்ட துஸ்சங்கம் எப்படியெல்லாம் கெடுக்கிறது. நரகாசுரனுடைய சேர்ந்ததுனால கிருஷ்ணர்கிட்ட வைரபாவம் அவனுக்கு. கிருஷ்ணன் நரகாசுரனை அனாவசியமாக வதம் பண்ணிட்டார், என்னுடைய மித்திரனை அப்படின்னு. அதனால சில அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு துவாரகையில் உள்ள சில ஸ்திரீகளோட அவன் இடைஞ்ச பண்ண பார்த்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீகளோட பலராமர் அந்த டயத்தில் அந்த இடத்துல இருந்தார். இவன் வந்து விஷமம் பண்ணுறான். ஏற்கனவே இவன் நிறைய அக்கிரமங்கள்லாம் பண்ணினவன், ஒரு பெரிய நகரத்தையே கொளுத்தினவன், இந்த யாதவர்களுடைய நகரத்தை.
அதெல்லாம் இருக்குது அவன் பேரில் குற்றச்சாட்டு. அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணினார், பலராமர் அவனோட சண்டை போட்டு அவனை வதம் பண்ணினார். அடுத்தபடியாக சாம்பனுடைய சரித்திரம். சாம்பன் யார் அப்படின்னு கேட்டாக்க, கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதி நம்ம பார்த்தோமே, இவா 2 பேருக்கும் பிறந்த புத்திரன், கிருஷ்ணருடைய புத்திரன் சாம்பன். பல புத்திரர்களில் ஒருத்தன் சாம்பன். இவன் என்ன பண்ணினா, துரியோதனனோட பொண்ணு லக்ஷ்மணான்னு பேர். துரியோதனனோட பொண்ணு லக்ஷ்மணா. அவளை சுயம்பரத்தில் போய் தூக்கின்னு வந்துட்டான். துரியோதனனுடைய விரோதத்துக்கு பேர்லேயே அங்கே உள்ள ராஜாக்கள் அவ்வளோ பேர் விரோதம் பாராட்டாள். அத்தனை பேருக்கு மத்தியில் இந்த சாம்பன் அவன் பெரிய வீரன். அதனால் லக்ஷ்மணாவை தூக்கின்னு வந்துட்டான். தூக்கின்னு வந்த உடனே கௌரவர்களுக்கெல்லாம் கோபம். அவளுடைய நினைப்பு என்னென்னா, இந்த கிருஷ்ணரே வெறும் இடையன். யதுவம்சிகள் அத்தனை பேரும் இடையர் குலத்தை சேர்ந்தவர்கள், சத்திரியர்கள் இல்லை, நமக்கு சமானமானவர்கள் இல்லை. அந்த இளைய வம்சத்தை சேர்ந்த ஒத்தன் ராஜகுமாரியான துரியோதன புத்திரியான லக்ஷ்மணாவை தூக்கிண்டு போயிட்டான். அப்படின்னாக்க, ஏதாவது மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் துரியோதனர் எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவாளாக இருக்கிற காலம் இது. அப்படின்னு உடனே ரொம்ப கோபம் வந்துடுத்து அவளுக்கு. அவள் என்ன பண்ணினா, சாம்பனோட தூக்கின்னு போயின்னு இருக்கான் இல்லையா, சாம்பனோட யுத்தம் பண்ணி அவனை கட்டி போட்டுவிட்டா அரண்மனையில். இவெல்லாம் பெரிய பலசாலிகள் இல்லையா, சாம்பன் தனியாக வந்திருக்கான், பெரிய சேனையோடு வரல. அதனால் அவனை கட்டி போட்டுட்டா. சாம்பன் காணாமல் போயிட்டான்னா வழக்கம் போல் நாரதர் வந்து சமாச்சாரத்தை சொன்னார் கிருஷ்ணர்கிட்ட. இது மாதிரி சாம்பன் காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போகல, அவங்க துரியோதனுடைய சபையில் கட்டி போட்டிருக்கா. அப்படியா? அப்படின்னா யதுவம்சிகளுக்கெல்லாம் ஏற்கனவே கௌரவர்களை கண்டா ரொம்ப கோபம். அதனால் இப்போது பெரிய சேனை யுத்தம் பண்ண தயாராக கிளம்பிட்டா யதுவம்சிகள், யாதவர்கள். பலராமர் எப்போவுமே பலராமருக்கு இந்த துரியோதனாதிகள் பெயர்கிட்ட கொஞ்சம் ஒரு பாரபட்சம் உண்டு அவருக்கு. ஏன் உண்டு இல்லைக்க, இந்த துரியோதனாதிகள் அத்தனை பேரும் கதை பயிற்சி பலராமர்கிட்ட. பலராமர் அவளுக்கெல்லாம் குரு, அவள்லாம் சிஷ்யா. கதை பயிற்சி சொல்லிக் கொடுத்தவர். பீமனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே போல் துரியோதனாதிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார். தன்னுடைய சிஷ்யாளுங்கிறதுனால அவளுடைய குற்றங்கள் எல்லாம் இவர் கண்ணுக்கு படுற வழக்கம் இல்லை. போனால் போகிறதுன்னு சொல்லிட்டு இருப்பார் எப்போவுமே. அவருடைய சுபாவம் அது. பலராமர் காதில் விழுந்தது. உடனே அவர் சொன்னார், இல்லை இதுக்காக போய் யுத்தம் எல்லாம் பண்ண வேண்டாம், நான் போகிறேன் ஹஸ்தினாபுரத்துக்கு. போய் உங்களுக்கு வேண்டியது என்ன, சாம்பனை அழைச்சின்னு வரணும், நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு விட்டார். சுலபமாக சொல்லிட்டார். இங்கேருந்து போனார் அவர். இவர் நினச்சிட்டு இருக்கார். இவர் சொன்ன உடனே துரியோதனாதிகள் கேட்டுட்டு அந்த சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் அனுப்பிச்சுடுவா நினச்சிட்டு இருக்கார். அதான் இவர் போனார். இவர் போன பர்பஸ் அதான். அவர் போனார், சொன்னார் இது மாதிரி சாம்பனை விட்டுடு, லக்ஷ்மணாவையும் அனுப்பிச்சுடு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னார். இவர் நல்ல வார்த்தையாக சொன்னார். நல்ல வார்த்தை சொன்னால் கேட்பான்னு நினச்சிண்டு. அவள் என்ன பண்ணிட்டா, துரியோதனாதிகள் கௌரவர்கள் பலராமரையே அவமானப்படுத்திட்டா. அவருக்கு தாங்கல்ல, கோபமும் தாங்கல்ல, ஆச்சரியமும் தாங்கல்ல. நீங்களாம் இடைய வம்சத்தை சேர்ந்தவள், என்ன பெருசாக பேச வந்துட்டேன். கிருஷ்ணரோட அண்ணா தானே நீ, உனக்கு என்ன தெரியும்? ராஜாக்களுடைய வைபவங்கள்லாம் உங்களெங்களாம் என்ன பார்த்துருக்கா? நாங்கள்லாம் போனால் போகிறதுன்னு ஏதோ உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து உட்காந்து வச்சுருக்கோம், அதில் ராஜான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேள் அப்படின்னு நல்லா கண்ணாபின்னான்னு பேசின உடனே தாங்க முடியாது. பலராமருக்கு கோபம் வந்தால் தாங்கவே தாங்க. ஏற்கனவே பார்த்தோம் நம்ம, ருக்மியை ஒரே போட்டார், வதம் பண்ணார். அது மாதிரி கோபம் வந்துட்டால் அவருக்கு தாங்கவே தாங்காது. அவர் என்ன பண்ணார், இவளுக்கு பேச்சே தேவையில்லைன்னார். என்ன பண்ணார், தன்னுடைய கலப்பை தான் அவருக்கு ஆயுதம் எப்போவுமே. அந்த கலப்பையினால் என்ன வேணால் பண்ணிவிடுவார் அவர். கலப்பையினால் அந்த ஹஸ்தினாபுரத்தை, என்டையர் ஹஸ்தினாபுரம் ஒரு இழுத்து யமுனா நதியில் கொண்டு மூழ்கடிச்சு விட்றேன் என்ன சொன்னார். இழுக்க ஆரம்பிச்சுட்டார். நகரமே நகர ஆரம்பிச்சுடுத்து. அவருடைய கலப்பையினுடைய பலத்தில் என்டையர் சிட்டி நகர்ந்துட்டு இருக்கு. துரியோதனாதிகள் நடுக்கும் போயிட்டான். அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி க்ஷமா பிரார்த்தனை பண்ணால். அப்புறம் போனால் அப்புறம் தான் விட்டுட்டார் பலராமர். விட்டுட்டு அப்புறம் அந்த லக்ஷ்மணாவை அழைச்சிண்டு அந்த சாம்பனையும் அழைச்சிண்டு திரும்பி வந்துட்டார் பலராமர். அடுத்தபடியாக இந்த 16,108 ஸ்திரீகளோட கிருஷ்ண பகவான் எப்படி கிரகஸ்தாசிரமம் பண்ணுறார்
இதை பார்க்கணுமே அப்படின்னு நாரதருக்கு திடீர்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடுத்து. அவர் கேள்விப்பட்டார் இந்த துவாரகையினுடைய வைபவம், அவரே பார்த்துருக்கார். துவாரகையினுடைய வைபவம் 9 லட்சம் மாளிகைகள்னு வர்ணிச்சிருக்கு துவாரகையில். ரொம்ப விசித்திரமான வர்ணனையெல்லாம் இருக்குது துவாரகையை பற்றி. அப்பேற்பட்ட துவாரகையில் ஒரே கிருஷ்ணர் இருந்துண்டு கிரகஸ்தராக எப்படி இவ்வளவு ஸ்திரீகளோடு இருக்க முடியும்? இது என்ன பெரிய புதுரானா இருக்குது அப்படி நேரில் போய் பார்த்தா தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னார். நேராக வந்துட்டார். இதை பார்க்குறதுக்குன்னே வந்தார். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை கொண்டு வந்திருக்கார் சுகபிரம்மம். இந்த கட்டத்தில் கிருஷ்ணருடைய கிரகஸ்தாசிரமம் எப்படி நடந்ததுங்கிறது தான் இப்போ விஷயம். அது நாரதர் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் சுகபிரம்மம். அங்கேருந்து வரார், வந்து பார்க்குறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாளிகை, 16,108 மாளிகைகள் இருக்குது. ஒரு ஸ்திரீக்கு ஒரு மாளிகை. இப்படி பார்த்துட்டே போகிறார். நேராக ருக்மிணி இருக்கக்கூடிய மாளிகைக்கு வந்தார். முதல் வந்தாக்க உட்காண்டிருக்கார் பகவான். ருக்மிணியானவள் சாமரத்தை எடுத்து வீசின்றிருக்காள். நாரதர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் பகவானை. பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணதானே தோணும். அதனால் கிருஷ்ணர் வந்து ரொம்ப உபச்சாரம் பண்ணுறார் நாரதருக்கு. ஆஹாஹா, சாக்ஷாத் தேவரிஷி நீங்களே வந்துட்டு. ஒரு கிரகஸ்தர் எப்படி, ஏன்னா கிரகஸ்தாசிரமத்தை பார்க்குறதுக்காக போயிருக்காரோ இல்லையோ, அதனால் இவருக்கு தகுந்த வேஷம் தானே போடணும். அதனால் சாதாரண கிரகஸ்த மனுஷர் எப்படி நடந்துக்கணுமோ ஒரு பெரிய தேவரிஷியை நம்ம பார்த்து வந்துட்டாருனாக்க விழுந்து உபச்சாரம் பண்ணுறார். காலை அலம்பி விடுறார். காலை அலம்பி தீர்த்தத்தை எடுத்து புரோட்சிச்சுக்கிறார். தூப தீபங்கள்லாம் காமிக்கிறார். காமிச்சுட்டு உட்காந்து வச்சு நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணி குசல பிரச்சனம் பண்ணுறார். நாரதருக்கு சிரிப்பு வருது. இல்லை, நாரதருக்கு தெரியும் இவரை பற்றி. அவருக்கு அது தெரியாது, எல்லாமே தெரியும். அவருக்கு ஒரே சிரிப்பு வருது. அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். நீங்கள் இதெல்லாம் போகிறோம், இந்த வேஷங்கள்லாம் உங்களுடைய பாதத்தில் பக்தியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டார். பிரார்த்திச்சுண்டு நான் கிளம்பி வரேன் அப்படின்னார். என்னது கிளம்பி வரேன், இப்போ தான் வந்தேன் இல்லை என்னமோ. இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னார். அவர்கிட்ட சொல்லலை. இது மாதிரி இன்னொரு மாளிகையில் போய் அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். அவருக்கு அந்த டைம் போயிட போகிறதேங்கிறதுக்காக கிடுகிடுன்னு 16,108 மாளிகை போகிறதுன்னா எவ்வளோ டைம் ஆகும் யோஜனை பண்ணி பார்க்கணும். ஒரு மாளிகையிலே எல்லா டயத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். இங்கே கிருஷ்ணருடைய உபச்சாரம் தாங்காமல் விடுவிச்சுட்டு போகிறோம்னு போனால் அடுத்த மாளிகையில் சத்யபாமா, அடுத்த மாளிகையில் இன்னும் இப்படி ஒரு மாளிகைக்கு போனால் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் இருக்கார் சைமல்டேனியஸாக. திரும்பி வந்து பார்க்குறார், இங்கேயும் இருக்கார். அங்கே போய் பார்க்குறார். ஒரே பைத்தியம் முடிச்சிடும் போல் எடுத்தவருக்கு. எல்லா மாளிகையிலையும் கிருஷ்ணர் இருக்கார். எல்லா மாளிகையிலையும் கிருஷ்ணர் வேறு காரியங்கள் வேறு பண்ணின்னு இருக்கார். சரி, ஒரே காரியம் பண்ணிட்டு இருக்காரான்னா இல்லை. ஒரு இடத்துல மந்திரிகளோடு சேர்ந்து ராஜகீயமான விவகாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல பிராமணர்களுக்கு தானம் பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவரே சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார். இப்படி பார்த்தா அவரே புரியல, பைத்தியம் பிடிச்சிடும் போல் ஆகிடுது. அப்புறம் திருப்பி பழைய மாளிகைக்கே வந்தார். ருக்மிணியுடைய மாளிகைக்கே வந்தார். வந்துட்டு சொல்கிறார் அவர், உங்கள் மாயை எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன மாயன்னே தெரியல. 16,108 மாளிகையிலையும் ஒரு இடத்துல போனால் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கார். விளையாட்டு வேறு இதில். ஒரு மாளிகையில் போனால் ஜலக்கிரீடை, இன்னொரு மாளிகையில் போனால் வேறு ஏதோ விளையாட்டும் இருக்குது. ஒன்றுமே புரியலையே அவங்க மாயை. அப்போ சொல்கிறார் பகவான், பிரம்மன் தர்மஸ்ய வக்தாஹம் கர்த்தா ததனுமோதிதா தச்சிக்ஷயன் லோகமிமம் ஆஸ்திதா புத்திரமாகிதா. தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தாயா இந்த அவதாரமே சொல்கிறார் அவர். அதனால் நான் 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேங்கிறது பெருசு இல்லை. அந்த 16,108 பேர்களையும் நான் ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கேலா இல்லையா, இதை பார்த்துட்டேலா இல்லையா, அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது வேறு என்ன இருக்குது. ஒரு கிரகஸ்தன் கிரகஸ்தாசிரமத்தில் என்ன பண்ணணுமோ அதன் பிரகாரம் நான் எங்கேயாவது தர்மத்தை விட்டு கொஞ்சமாவது வழிவினேனா பார்த்தேலாம். இவர் ஆச்சரியப்படுறார். ஏன்னா ஒரு இடத்துலையும் பார்த்தாக்க ஒரு கிரகஸ்தன் அதையும் சொல்லிட்டு போகிறார் சுகபிரம்மம். காலங்காலத்தால் பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது, எழுந்திருந்த உடனே பகவத் தியானம் பண்ணுறது, அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுறது, அப்புறம் ஔபாசனம் பண்ணுறது. ஔபாசனம்னா என்னென்னு தெரியாது இப்போ நமக்கெல்லாம். ஔபாசனம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளம்பி அந்த ராஜசபை சுதர்மா
சுதர்மா ராஜசபைக்கு போகும்பொழுது 16,108 கிருஷ்ணர்கள் கிளம்புறா. 16,108 மாளிகைகள்லேருந்து கிளம்புறா, தனித்தனியாக கிளம்புறா. ஆனால் அங்கே மாளிகைக்கு போனால் ஒருத்தர் தான் இருக்கார். இவ்வளோ வர்ணிக்கிறார் சுகர். என்ன ஆச்சரியம்! இவ்வளவு பேர், இவ்வளவு கிரகஸ்தாசிரமம், 16,108 பேர் தனித்தனியாக உபாசனம் பண்ணுறா, தனித்தனியாக சந்தியாவந்தனம் பண்ணுறா. அங்கே எல்லாரும் தனித்தனி. ஏன்னா தனித்தனி கிரகஸ்தாசிரமத்தை கடைப்பிடிச்சாகணுமே. கிரகஸ்தாசிரமத்தில் குறைபாடு இருக்கப்படாது. அதனால் ராஜசபைக்கு வரும்போது ராஜா ஒரு ராஜா தான். அதனால் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராஜசபையில் நாரதர் திரும்பி போயிட்டார். ராஜசபையில் உட்காண்டிருக்கார் பகவான் இன்னொரு நாளைக்கு. அப்போது இந்த ஜராசந்தன் ஏற்கனவே நாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு ராஜா ஜராசந்தன், அந்த கம்சனுடைய மாமனார் நம்ம பார்த்தோம். அவனுடைய தூதர்கள் அங்கேருந்து வந்தான். அவனுடைய தூதர்கள் இல்லை, அவன் ஏராளமான ராஜாக்களை ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான். ஏராளமான ராஜாக்களை ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான் ஜராசந்தன். அந்த ராஜாக்களுடைய தூதர் தெரியாமல், ஜராசந்தனுக்கு தெரியாமல் ரகசியமாக தூதம் அனுப்பிச்சிருக்கா. அதுலேருந்து ஒரு ராஜா தப்பிச்சுட்டு ஓடி இங்கே கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், கொடுங்கோல ஆட்சி நடத்திட்டு வரான் ஜராசந்தன், எங்களெல்லாம் ராஜ்யத்திலிருந்து விலக்கி ஜெயிலில் போட்டு வச்சுருக்கான், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் சொல்லி. இந்த தூதனுக்கு இன்னும் பதில் சொல்லலை. இவர் தூதன் நின்றுட்டுருக்கான், பேசின்னு இருக்கான். உடனே வந்துட்டார் நாரதர். நாரதர் வந்தார். நாரதர், நான் ஒரு தூது கொண்டு வந்திருக்கேன் என்னார். நீ வேறு தூது கொண்டு வந்திருக்கியா, என்ன தூதுன்னு கேட்டார். நான் பாண்டவர்கள்ட்டேருந்து தூது கொண்டு வந்திருக்கேன், இந்திரபிரஸ்தத்துலேருந்து வரேன். பாண்டவர்கள் உடனே ஏந்து உட்காந்துட்டார் பகவான். இது வரலாம் சாதாரணமாக உட்காண்டிருந்தவர் ரொம்ப உற்சாகத்தோடு ஏந்து உட்காண்டார். பாண்டவர்கள் பேரை கேட்டாலே சந்தோஷம் தாங்காது பகவானுக்கு. இது பல இடங்களில் பார்க்கலாம். நம்ம பாண்டவா மம பிராணாகான்னு சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல. பாண்டவர்கள் என்னுடைய பிராணன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் பாண்டவர்கள் யுதிஷ்டிர தூத அனுப்பிச்சிருக்காருன்னு உடனே ஏந்து உட்காந்துட்டார். உட்காந்து என்ன விஷயம்னார். ஒன்றுமில்லை, இது மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காவா, ராஜசூய யஜ்ஞம்னு ஒன்று பண்ணி தேவர்களை எல்லாம் திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்படுறார் யுதிஷ்டிரர். அதுக்கு எல்லா ராஜாக்களையும் ஜெயிக்கணும் இல்லையா, அதுக்கு உங்களோட அனுமதி வேணும், ராஜசூய யஜ்ஞம் பண்ணுறதுக்கு உங்களோட அனுமதி வேணும், நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை அப்படின்னார். இப்போ என்னாச்சு, ஜராசந்தனால் பிடிபட்ட ராஜாக்கள் சொல்கிறா எங்களை விடுவிக்கணும்னு பகவான். அங்கே ஒரு டியூட்டி, இன்னொரு டியூட்டி இங்கே ராஜசூய யஜ்ஞம். இப்போ எந்த டியூட்டியை முதல்ல பண்ணுறது, நமக்கெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயந்தான் அது. அதெல்லாம் கூட வர்ணிக்கிறார் சுகபிரம்மம், அழகாக வர்ணிக்கிறார். 2 டியூட்டியை வந்துடுத்து, எந்த டியூட்டியை முதல்ல பண்ணுறதுங்கிற குழப்பம் வந்துடுத்தான் பகவானுக்கு. பகவானுக்கு ஒரு குழப்பமும் இல்லை, இந்த மாதிரி காமிச்சுக்கிறார் அவர். குழப்பம் வந்தால் தானே தர்மம் வெளிப்படும். உடனே பக்கத்தில் உள்ள உத்தவர் தான் அவருக்கு பிரதான மந்திரி. உத்தவர் முன்னே பார்த்துடும். உத்தவர் யாருன்னு, சாட்சாத் ப்ரஹஸ்பதி பகவானுடைய சிஷ்யர், பெரிய ஞானி, பெரிய அத்வைத்தி உத்தவர். அவரை கூப்பிட்டார். இப்போ இவனும் கூப்பிட்றான், இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். உத்தவர் சிரித்தார். அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும்னு தெரியும், அதனால் சிரித்தார். சிரிச்சுட்டு, நீங்கள் ஒன்றுமே தெரியாதவனுக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி வேஷம் போடுறேன், இருந்தாலும் உங்களுடைய ஆజ్ఞையை மீற முடியாதுங்கிற காரணத்தினால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்னும் ரொம்ப பவ்யமாக சொன்னார். என்ன சொன்னார்னாக்க, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான். அது உங்களுக்கு தெரியாதது இல்லை, இது வேறு அது வேறு இல்லை ஆக்சுவலாக பார்த்தாக்க. ஏன்னா ராஜசூய யஜ்யம்ங்கிறது எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சப்புறம் தான் பண்ண முடியும். எல்லா ராஜாக்கள்னு சொல்லும்பொழுது அந்த ஜராசந்தனும் அதில் ஒரு ராஜா. அதனால் ஜராசந்தனை ஜெயிக்காதான் ராஜசூய யஜ்யம் பண்ண முடியும். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நேராக நீங்கள் இந்திரபிரஸ்தத்துக்கு போங்க, யுதிஷ்டிரரை போய் பாருங்க, ராஜசூய யஜ்யத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டும் அவர். அங்கிருந்தபடியே நீங்களும் அர்ஜுனனும் பீமனும் பிளான் போட்டு கொடுக்குறார். யார்? உத்தவர் பிளான் போட்டு கொடுக்குறார் பகவானுக்கு. நீங்கள் 3 பேரும் நேராக ஜராசந்தன் இருக்கிற இடத்துக்கு போகட்டும், அதுக்குள்ளே சைமல்டேனியஸாக திக்விஜயத்துக்கு போகட்டும். பாக்கி 4 பேரும், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், 4 பேரும் 4 திக்குகளில் திக்விஜயத்தை போகட்டும், எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டு வரட்டும். இந்த அதே சமயத்தில் நீங்கள் 2 பேரும், பீமனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் 3 பேரும் சேர்ந்து ஜராசந்தன் இருக்கிற நகரத்துக்கு போங்க.
போய் ஜராசந்தனை பீமன் வந்து உங்களுடைய சந்நிதியில் வதம் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்ல. எப்படியோ நேரிலே கண்ணால் பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஞானி உத்தவர். பின்னால் நடக்க போகிறத இப்படியே தான் நடக்கிறது. அது முன்னாடி பிளான் போட்டு கொடுக்குறார் அவர். சரி நீ சொல்கிறபடியே பண்ணுவோம்ங்கிறார் அவர். ஒன்றும் தெரியாத மாதிரி பகவான். அவர் சொன்னபடியே நேராக இந்திரபிரஸ்தத்துக்கு வரார். வந்த உடனே வரும்பொழுது 16,108 ராணிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு வரார். துவாரகையில் உள்ள பிரஜைகள் எல்லாரையும் அழைச்சிட்டு வரார். யுதிஷ்டிரர் எல்லாரையும் சுவாகத்தம் பண்ணுறார். ஒரே சந்தோஷம். நம்ம சொன்னபடியே வந்துட்டார் பகவான் அப்படின்னு ஒன்று. இந்திரபிரஸ்தம் முழுக்க ஒரே உற்சவ கோலம். ராஜசபை எங்கே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜசபையில் யுதிஷ்டிரர் ஃபார்மலாக பகவான்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார். இது மாதிரி நீங்கள் தான் ராஜசபைக்கியத்தை நடத்தி கொடுக்கணும். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பகவான்கிட்ட நீங்கள் தான் பகவான், நீங்கள் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லியே ஸ்தோத்திரம் பண்ணுறாள் நிறைய பேர். இது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம். அதுவும் யுதிஷ்டிரர், குந்தி இவெல்லாம் பல இடங்களில் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா நீங்கள் தான் பகவான்னு சொல்லி. அதே போல் இந்த இடத்துலையும் நீங்கள் தான் பகவான், இன்னொரு பகவான் எங்களுக்கு தேவையில்லை, உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை பூஜை பண்ணுறதுக்காக தான் இந்த ராஜசூய யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார். சரி அப்படியே பண்ணிவிடுவோம். அதுக்கு வந்து எல்லா ராஜாக்களையும் நம்ம ஜெயிக்கணுமோ இல்லையோ, அதனால் இவாளெல்லாம் அனுப்பு அப்படின்னார். இவாளெல்லாம் 4 பேரையும் 4 திக்குகளில் அனுப்புகிறார். அப்புறம் ஜராசந்தன் பாக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜராசந்தனை மாத்திரம் பாக்கி வச்சுட்டு 4 பேரும் திரும்பி வந்துருக்கோன்னு ரகசியமாக சொல்லி அனுப்பிச்சுட்டார் பகவான். திரும்பி வந்துட்டா. திரும்பி வந்த பிறகு எல்லோரும் ஜெயிச்சாச்சு. இப்போ ஜராசந்தன் மாத்திரம் பாக்கி. இப்போது நம்ம போகலாம்னு சொல்லிவிட்டு உத்தவர் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கிருஷ்ணர் வந்து பீமனையும் அர்ஜுனனையும் ஆய்ச்சிண்டு ஜராசந்தனுடைய நகரத்துக்கு போகிறாள். போகும்பொழுது பிராமண வேஷம் போட்டுன்னு போகிறாள். 3 பேரும் 3 பிராமணாள் வேஷம் போட்டுன்னு போனார். போட்டுட்டு அங்கே ஜராசந்தன் வந்து பிராமண பக்தி உள்ளவன். எவ்வளோ கெடுதலானவனாக இருந்தாலும் பிராமண பக்தி அவன்கிட்ட ரொம்ப ஜாஸ்திங்கிற காரணத்தினால பிராமண வேஷம் கொண்டு போய், பிராமணன்னாக்கா தானம் கேட்பா, கொடுக்கணும்னு சாஸ்திரம் இருக்கு இல்லையா. பிராமணன் தானம் கேட்குறது அவளுடைய ப்ரிவிலேஜ். தானம் கொடுக்க வேண்டியது யாரை கேட்குறாளோ அவளுடைய கடமை. இது சாஸ்திரம் சொல்லிவிடுது. அதனால் அதுவும் ராஜாட்ட போய் கேட்டால் நிச்சயமாக கொடுத்தாங்க. அதனால் இவ போய் நாங்கள்லாம் பிராமணாள் வந்திருக்கோம் இந்திரபிரஸ்தத்துலேருந்து, நீங்களும் பெரிய ராஜா, எங்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாள். அப்போ அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். அப்போ அவனை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாள், அதில் ஒரு தர்மம், ஸ்தோத்திரத்தில் தர்மம். கிம் துர்மர்ஷம் திதுக்ஷோணாம் கிமகாரியம் அசாதுபிஹி கிம் நதேயம் வதான்யானாம் கப்பரசமதர்ஷினாம். தானம் கொடுக்கக்கூடிய பெரிய தான சிரேஷ்டர்களுக்கு தானம் கொடுக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு வஸ்து உண்டா என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதை தவிர 3 விஷயங்கள் சொல்கிறார். கிம் துர்மர்ஷம் திதுக்ஷோணாம். திதிக்ஷோன்னாக்க எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடியவனுக்கு திதிக்ஷைனா பொறுமை. சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் மனசு ஒரே நிலைமையில் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு பேர் திதிக்ஷை. அப்பேற்பட்டவனை போய் கோப்பப்படுத்த முடியுமோ? ஏன்னா அவன் எதை வந்தாலும் பொறுத்துக்கிறான். அதனால் கிம் துர்மர்ஷம் திதிக்ஷோணாம். திதிக்ஷுவாக இருக்க பொறுமைசாலியாக இருக்கிறவனுக்கு கோப்பப்படுத்தக்கூடிய வஸ்து அப்படின்னு ஒன்று உண்டா உலகத்தில்? கிடையாது. கிமகாரியம் அசாதுபிகி. அதே போல் துஷ்டர்கள்னு பேர் வாங்கிட்டான்னா ஒருத்தான் என்ன வேணால் பண்ணுவான். கிம் அகாரியம். துஷ்டர்களால் பண்ண முடியாத காரியம்னு ஒன்று உண்டா? எதை வேணால் பண்ணுவாங்க. கிம் நதேயம் வதான்யானாம். பெரிய தானிகளுக்கு கொடுக்க முடியாதது அப்படின்னு ஏதாவது தானம் உண்டா? இல்லை. கஃபரஹா சமதர்ஷினாம். சமதர்ஷினாக்கா ஞானி. எல்லாத்தையும் சமமாக தர்சனம் பண்ணக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள். சுகம் துக்கம் மானம் அவமானம் தங்கம் மண்ணு சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹான்னு பகவான் கீதையில் சொல்கிறார். சமலோஷ்ட அஸ்ம காஞ்சனஹா. கல் மண் காஞ்சனம் தங்கம் 3ஐயும் சமமாக பாவிக்கிறவன் அவனுக்கு பேர் தான் சமதர்ஷின்னு பேர். அப்பேற்பட்ட சமதர்ஷிகளுக்கு கஃப் பரஹா. அவனோட உயர்ந்தவன் யாராவது உண்டா என்ன? சமதர்ஷிகளோட உயர்ந்தவன் அவனோட இன்னொரு பெரிய ஞானின்னு ஒருத்தன் சொல்லிட்டு வர முடியுமான்னு? முடியாது. அதுபோல் நீங்களோ பெரிய தானி, அதனால் நாங்கள் கேட்ட தானத்தை கொடுக்கணும் அப்படின்னாள். ஜராசந்தன் நீங்களோ பிராமணால் நான் கொடுத்தேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், ஆனால்
நீங்கள் பிராமணால் இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்களை பார்த்தா க்ஷத்திரியனுடைய சின்னங்கள் கண்டுபிடிச்சிட்டான். க்ஷத்திரிய சின்னங்கள் அப்படின்னா க்ஷத்திரிய சின்னங்கள் பிராமண சின்னங்கள்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது. அதுவும் அர்ஜுனனை பற்றி வர்ணிக்கும் பொழுது அவனுடைய தோளில் அந்த வீரனுடைய சின்னங்கள் ஏராளமான அம்பை செலுத்தி செலுத்தி அதனுடைய சின்னமானது இருந்துட்டுருக்கான். அதெல்லாம் வர்ணிக்கிறான் ஜராசந்தன். அதனால் உங்களை பார்த்தா க்ஷத்திரியர்னு தெரியுது, இருந்தாலும் நீங்கள் பிராமண வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன். வேஷத்துக்கே மதிப்பு உண்டு. மறுபடியும் வேஷம் வந்துடுது. இப்போ தான் வேஷத்தை வெளியில் வந்தோம் நம்ம பவுண்டர்க வாசுதேவ். உங்கள் வேஷத்துக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய தலையையே நீங்கள் கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லிவிடும். எவ்வளோ பெரிய தான புத்தி இருக்குது பாருங்க அவனுக்கு. என் தலையே தரேன்னுட்டான். உடனே அடுத்த செகண்டு கிருஷ்ணர் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை காமிச்சுட்டார். நான் தான் கிருஷ்ணனே வந்தான் பீமன், வந்தான் அர்ஜுனன். இப்போது நாங்கள்லாம் யுத்தத்துக்காக வந்திருக்கோம். நாங்கள் யாராவது ஒருத்தர் உங்களோட யுத்தம் பண்ண தயாராக இருக்கோம். நீ யாரை வேணால் சூஸ் பண்ணலாம். அதில் இந்த கதையை சொல்லிட்டு போகிற நாராயண பட்டத்திரி நாராயணத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். இதில் அவர் சொல்கிறார், இது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட ஸ்பஷ்டமாக சொல்லாத சில விஷயங்களை அவர் சொல்லிட்டு போகிறார். அவர் அனுபவிக்கிறார். இவன் சூஸ் பண்ணவன் கிருஷ்ணனை சூஸ் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ, அவன் பீமனை போய் சூஸ் பண்ணலாம். இவன் முட்டாள்தனத்தை பாருங்கோ அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரி. ஏன்னா கிருஷ்ணனை சூஸ் பண்ணியிருந்தால் கிருஷ்ணருக்கு என்னால் வதமான மோட்சம் கேரண்டீட். இப்போ அதே விட்டு ஏமாந்து போயிட்டான் இந்த ஜராசந்தன். அவனுடைய முட்டாள்தனத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்கிறார். அது இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் அதை சொல்லலை. இவன் என்ன பண்ணால் கிருஷ்ணர் அவனுக்கு அலட்சியம், என்றைக்குமே அவனுக்கு அலட்சியம். இடையன் இவன்கிட்ட என்ன யுத்தம் வேண்டி கிடக்கு. அர்ஜுனன் எனக்கு சமானமானவன் இல்லை, தேக பலத்தில் எனக்கு சமானமானவன் இல்லை. எனக்கு சமானமானவன் இந்த பீமன் ஒத்தந்தான் தேக பலத்தில். அப்படின்னு நான் பீமனை சூஸ் பண்ணான். சரி, நான் யுத்தம் நடக்கிறது எத்தனை நாள்? 27 நாள் நடக்கிறது யுத்தம். பகலில் மாத்திரம்தான் யுத்தம், ராத்திரியில் யுத்தம் இல்லைங்கிற, ராத்திரியில் யுத்தம் பண்ணக்கூடாதுங்கிற தர்மத்தை இங்கே கடைப்பிடிச்சிருக்கான். இந்த யுத்தத்தில் யுத்தம் பண்ணி எப்படி இவனை வதம் பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு நிற்கிறான். பீமன் சளைச்சு போயிட்டான். அப்போ பகவான் என்ன பண்ணார், ஒரு யுக்தி, ஒரு உபாயத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் பீமனுக்கு. என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை வெட்டி எடுத்துன்னு வந்தார். வெட்டி எடுத்துன்னு வந்து அந்த கிளையை 2ஆக பிளந்தார். நீட்ட வாக்கில் 2ஆக பிளந்தார். அதாவது இந்த ஜராசந்தன் சந்தன்னு, அதனால தான் பேர் அவனுக்கு. ஜராங்கிறவ சந்தி பண்ணினார். 2ஆக இருந்த மாம்ச பிண்டங்களை ஒன்றாக ஆக்கினாள் அந்த ஜராங்கிறவள். அது மாதிரி சந்தி செய்யப்பட்டவன் அவன், ஒன்று சேர்க்கப்பட்டவன். அதனால் அதை நடுபாகத்தில் 2ஆக வெட்டிவிட்டாக்க 2ஆக பிரிஞ்சு போயிட்டா அப்புறம் ஒன்று சேர மாட்டான்னு. இது யாருக்குமே தெரியாது, இந்த ரகசியம் அவருக்கு ஒன்று தான் தெரியும். அதனால் வாயால் சொல்லப்படாது யுத்தம் நடக்கிற பொழுது. அதனால் அந்த கிளையை அப்படி வெட்டி காமிச்சார். உடனே பீமன் புரிஞ்சுட்டான், மகா கெட்டிக்காரன் இல்லையா. அதனால் என்ன பண்ணால், ஒரு காலை தன்னுடைய காலால் அமுக்கி இன்னொரு காலை பழந்தான். அதை வர்ணிக்கிற, அது கூட அது பயமாக இருக்குது. அது படிக்கிறவாளுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய வர்ணனை அதையும் வர்ணிக்கிறார் சுகர். எப்படி அந்த 2ஆக பழந்தான்னு, 2 கண்ணு தனித்தனியாக போகிறது, தலை 2ஆக பழக்கிறது, 2 காது எப்படி எல்லாத்தையும் வர்ணிக்க. 2ஆக எல்லாமே 2ஆக எடுத்தான். அப்படி பிராணம் போச்சு அந்த ஜராசந்தனுக்கு. அவனுடைய புத்திரன் சகதேவன்னு பேர். அவனை மகத ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஆக்கினார் பகவான். அந்த இப்போ ராஜாக்கள் தூது அவனால் கைது செய்யப்பட்ட ராஜாக்கள் தூதுக்காகனா இப்போ நான் இந்த விஷயமே வந்தது. அதனால் யார் கைது பண்ணிருக்கான் பார்க்கணும் இல்லையோ. உள்ளே போய் பார்த்தா 20,800 ராஜாக்களை கைது பண்ணி வச்சுருக்கான். ஒரு ராஜா 2 ராஜா இல்லை, கைது பண்ணி வச்சுருக்கான். எல்லோரையும் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறார் பகவான். அப்போ கிருஷ்ண தரிசனம் ரொம்ப ஆச்சரியம். அதை வர்ணிக்கிறார் சுகர். சதுர்புஜனாக பகவானாகவே மகாவிஷ்ணுவாகவே தரிசனம் கொடுக்குறார் அவளுக்கெல்லாம். அப்படி ஒரு கிருப்பை. இந்த ராஜாக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாளுங்கிற காரணத்தினால தைரியமாக நம்மள்கிட்ட சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணி இவாள் அப்படிங்கிற காரணத்தினால அவளுக்கு விசேஷமான ஞானத்தை வேற போதிக்கிறார். ராஜாக்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்களாம் உங்கள் ராஜ்யத்துக்கு திரும்பி போகலாம்னு சொன்னால் போக மாட்டேங்கிறா அவள். இனிமேல் எங்களுக்கு ராஜ்யமெல்லாம் தேவை. அவள் திடீர்னு ஞானம் வந்துடுத்து பகவத் தரிசனத்தினால போக மாட்டேங்கிறா அவள். ராஜ்யம் கிடைக்கணும்னு தான் இப்போ இத்தனை நாளாக தவிச்சுட்டு இருந்தவா பகவத் தரிசனத்தினால ஞானம் கிடைச்சி இனிமேல் ராஜ்யம் எல்லாம் எங்களுக்கு என்ன வேணும், பகவானுடைய பக்தி தான் வேணும், சரணாரவிந்தத்தில்னு பிரார்த்திக்கிறான். பக்தியை கொடுத்தேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்,
ஆனால் நீங்கள் தர்ம பிரகாரம், க்ஷத்ரிய தர்ம பிரகாரம் உங்களுக்கு ராஜ்யம் இருக்குது, ராஜ்யத்தை போய் கவனியுங்கோ. ஆனால் ராஜ்யம் ராஜாவாயிட்டேங்கிற ஒரு அகங்காரத்தோடு போக வேண்டாம். இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய ஜெயத்தோட, எதுலேயும் ஆசக்தி இல்லாமல் கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் மூணையும் ரொம்ப சுருக்கமாக உபதேசம் பண்ணுறார் பகவான் அந்த ராஜாக்களுக்கு. ஏன்னா அவளுக்கு ஞானம் ஏற்கனவே கிடைச்செடுத்து தரிசன மாத்திரேன அவளுக்கு இந்த கர்ம மார்க்கம் நீங்கள் போய் ராஜ தர்மத்தை கவனியுங்கோ, பக்தி மார்க்கம், பக்தி உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், நீங்கள் பிரார்த்திச்சேன் பேரில் பகவத் ஸ்மரணையோடு இருங்கோ. அதே சமயத்தில் எதுலையும் பற்றில்லாமல் முழு வைராக்கியத்தோட ஞானத்தோடு இருங்கோன்னு சொல்லி அவளுக்கு ஆத்மா ராமர்களாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவளை அனுப்புகிறார். அதன் பிறகு திரும்ப வந்துட்டார் இந்திரபிரஸ்தத்துக்கு. ராஜசூய யஜ்ஞமானது ஆரம்பிக்கிறது. யுதிஷ்டிரர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் பகவானை. பெரிய ரித்விக்குகள் எல்லாம் வரிக்கிறார் யுதிஷ்டிரர். யார் ரித்விக்குகள்லாம் அந்த ரித்விக்குகளுக்கு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கார். நம்ம பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. வியாசர், பராசரர், வசிஷ்டர் இருக்கார் ராமாயண காலத்துலேருந்து, வசிஷ்டர், பரத்வாஜர், வைசம்பாயனர், சாக்ஷாத் சுக்ர பகவான், சுக்கராச்சாரியார், இப்படி சவன மகர்ஷி, இப்படி ஏராளமான மகர்ஷிகள், பெரிய லிஸ்ட்டு, தௌமியர், அது மாதிரி ஏராளமாக எல்லாரும் வந்து உட்காண்டிருக்கா. எல்லாரையும் ரித்விக்குகளாக வரிச்சார். யஜ்ஞ தீட்சை எடுத்துட்டார் யுதிஷ்டிரர். யஜ்ஞ பூமியை கலப்பையினால் உடறது அப்படின்னு ஒன்று இருக்குது சாஸ்திரம். ஜனகர் அது மாதிரி உழும்பொழுது தான் சீதையானவள் கிடைச்சாள். அந்த கலப்பையினால் யஜ்ஞத்துக்காக உழுதுன்றிருந்தார் ஜனகர். அப்போ சீதையானவள் வந்தாள். அதுபோல் இங்கே தங்க கலப்பை எல்லாமே தங்கமாக, இந்த யஜ்ஞத்தில் எல்லாமே தங்கம்னுட்டார் சுகர். அதுக்கு வந்து சொல்கிறார், வருணன் இது மாதிரி தான் முன்ன யஜ்ஞம் பண்ணினார் வருண பகவான். அவருடைய யஜ்ஞத்தில் எல்லாமே தங்கமாக இருந்தது. அந்த வருண யஜ்ஞம் போல் இங்கே பண்ணுறார் யுதிஷ்டிரர் அப்படின்னார். தங்க கலப்பையினால் உழறாராம். அப்போ வந்து எல்லா ராஜாக்களையும் கூப்பிட்டுருக்கார். எல்லா ராஜாக்களும் வந்துட்டா, எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுட்டார். சாக்ஷாத் பரமேஸ்வரன் வந்து உட்காண்டிருக்கார், பிரம்மா வந்து உட்காண்டிருக்கார், இந்திராதி லோக பாலகர்கள் வந்துட்டா. எல்லாம் விதிப்படி யஜ்ஞமானது ஆரம்பிக்கிறது. யஜ்ஞத்தினுடைய ஆரம்பத்தில் அக்ர பூஜைன்னு ஒன்று உண்டு. முதல் பூஜை பண்ணுறது வந்திருக்கிறவாளில் யார் சிரேஷ்டமாக இருக்காளோ அவளுக்கு பூஜை பண்ணுறது அப்படி. அப்போது வித்வான்களை எல்லாம் ஆலோசனை பண்ணி கேட்டார் யுதிஷ்டிரர், யாருக்கு முதல்ல பூஜை பண்ணலாம் அப்படின்னு. ஏதன் மத்தியில் யுதிஷ்டிரர் என்ன பண்ணியிருக்கார், எல்லாருக்கும் ஒரு காரியம் கொடுத்துருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராஜாவுக்கும் ஒரு வேலை கொடுத்துருந்தார். இந்த உறவாளுக்கு எல்லாருக்கும் தானங்கள் கொடுக்க வேண்டிய வேலை கர்ணனுக்கிட்ட கொடுத்தார். அவன் பெரிய தானிங்கிறதுனால. அதுபோல் பிராமணாளுக்கெல்லாம் தானம் கொடுக்கறது கர்ணன். அதுபோல் ட்ரெஷரி இன்சார்ஜ் துரியோதனன். இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருந்தார் யுதிஷ்டிரர். எல்லாரும் வரவாள் அதிதிகளுக்கெல்லாம் கால அலம்பி வாங்கோன்னு ஸ்வாகத்தம் பண்ணி உபச்சாரம் பண்ண வேண்டிய வேலை யார்கிட்ட கொடுத்தாருன்னா கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தார். கிருஷ்ணர் தான் அத்தனை பேருக்கும் கால அலம்பி வாங்கோன்னு சொல்லி ஸ்வாகத்தம் பண்ணி நாற்காலியை காமிச்சு இங்கே போய் உட்காருங்கோ, இதான் உங்கள் ஆசனம் அப்படின்னு சொல்ல வேண்டிய வேலை. அதை போய் எப்படி அவர்கிட்ட கொடுத்தாருன்னா அவர் கொடுக்கல, அவர் ஏற்றுனுட்டார். இந்த வேலை என்னுடையது அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுனுட்டார். அதனால் பதில் சொல்ல முடியாமல் யுதிஷ்டிரர் சரின்னு ஒத்துனுட்டார். இதான் நடந்தது. இப்போ வந்து கேட்குறார், இது மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் வித்வான்களை பார்த்து கேட்குறார், இவர் யார் அக்ர பூஜை பண்ணணும்? உடனே சகதேவன் ஏந்து பதில் சொன்னார், கிருஷ்ணர் தான் சாக்ஷாத் பரபிரம்மம், இங்கே வந்து வேஷம் போட்டுன்னு உட்காண்டிருக்கார், அவர் தான் பகவான், அவர் தான் எல்லா ஜீவர்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவர். அக்ர பூஜை வேறு யாருக்கு பண்ணணும்? அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னார். உடனே யுதிஷ்டிரர் வந்து அக்ர பூஜை பண்ணுறார் கிருஷ்ணருக்கு. ஆகாசத்துலேருந்து புஷ்ப வருஷம். உடனே சிசுபாலன் எழுந்திருக்கிறான். இப்போ தான் பல ராஜாக்கள் வந்திருக்கா இல்லையா, கேதி தேசத்து ராஜா சிசுபாலன். அந்த ருக்மி பார்த்தோமே, ருக்மிணியோட அண்ணா ருக்மி, அவனுக்கு ரொம்ப வேணுங்கிற ரொம்ப சகாயம் இந்த சிசுபாலன். அவன் ஏந்துண்டான் பகவானை பற்றி கண்ணா பின்னான்னு நிந்தனை பண்ணினான். அவன் ஒத்தந்தான். இவ்வளோ ராஜாக்கள் இருக்கா, எல்லோரும் வாய மூடின்னு இருக்கா, அவன் ஒத்த மாத்திரம் ஏந்து நின்று கடுமையாக தூஷித்தவன் சிசுபாலன்.
அவனுக்கு போய் அக்ரபூஜா எப்பேற்பட்ட மகர்ஷிகள்லாம் வந்து உட்காண்டிருக்காங்க. வியாசர் வந்து உட்காண்டிருக்கார், பராசரர் வந்து உட்காண்டிருக்கார், வசிஷ்டர் வந்து உட்காண்டிருக்கார். மகர்ஷிகளில் யாராவது இப்போ அக்ரபூஜை பண்ணக்கூடாதோ? சரி, ராஜாக்களை தான் பண்ணணும்னாக்க பீஷ்மர் உட்காண்டிருக்கார், திருத்தராஷ்டிரன் வந்து உட்காண்டிருக்கார், இவ்வளவு பேர் வந்து உட்காண்டிருக்கா, பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்து உட்காண்டிருக்கா. இவ்வளோ பேரையும் விட்டுட்டு வெறும் எடையன் எங்கேயோ சமுத்திரத்தில் போய் உட்காண்டிருக்கான், ஒரு கோட்டையை கட்டிட்டு. பயந்தாங்குழி ஜராசந்தன் வந்த உடனே பயந்துட்டு ஓடிப்போனவன் இவன் மதுரையை விட்டு. அப்படி இப்படின்னு கண்ணாபின்னு கண்டபடி பேச ஆரம்பிச்சுட்டான். உடனே பாண்டவர்களுக்கு தான் தாங்க முடியல. அவள்லாம் எவ்வளோ பெரிய வீரர்கள் இல்லையா? ஒரு சாதாரண சிசுபாலன் இவ்வளோ பெரிய சபையில் பேசினான்னு உடனே சிசுபாலனை தாக்க முற்பட்டார்கள் பாண்டவர்கள். உடனே பார்த்தார் பகவான், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னார். தானே தன்னுடைய கையில் இருந்து சக்கரத்தினால இந்த சிசுபாலனுடைய சிரச்சேதம் பண்ணார். சிசுபாலன் பிராணனை விட்டுட்டான். இப்போ சிசுபாலன் நிந்தனை பண்ணின்னு இருந்த இப்போ ஒரு தர்மத்தை எடுத்து சொல்கிறார். இந்த இந்த எல்லாத்துலேயும் தர்மம் இருக்கு இல்லையா? சுகபிரம்மம் சிசுபாலன் நிந்தனை பண்ணிட்டு இருந்த பொழுது பாக்கி ராஜாக்கள்லாம் என்ன பண்ணினான்னு கேட்போமோ இல்லையோ? எல்லா ராஜாக்களையும் வெளியில் போயிட்டாலாம். ஏன்னா பகவானை நிந்தனை பண்ணுற இடத்துல நாம் இருந்தாலே பெரிய தோஷம். பகவானையோ பாகவதர்களையோ நிந்தனை பண்ணுற இடத்துல நாம் இருந்தால் பெரிய தோஷம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, யார் நிந்தனை பண்ணுறாளோ அவளுடைய நாக்கை அறுக்கணும். நாக்கை அறுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் போகணும். இது ரெண்டு தான் பண்ணக்கூடிய காரியம் தர்மிஷ்டர்களாக உள்ளவர்கள். அதனால அத்தனை ராஜாக்களும் சிசுபாலனை விரோதிச்சுண்டு நம்மளால் இவ்வளோ பெரிய சபையில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நம்மளால் பண்ணக்கூடியது ஏந்து வெளியில் போயிடலாம்ங்கிறதுனால போயிட்டாலாம். நிந்தாம் பகவத ஸ்ருண்வன்ன தத்பரஸ்ய ஜனஸ்ய பா. பகவதா நிந்தாம், பகவானுடைய நிந்தையோ, தத்பரஸ்ய ஜனஸ்ய பா, பகவானை அண்டின பாகவதர்களுடைய நிந்தையோ கேட்டாக்க ததோ நாபைத்திய சோபி யாத்தியதா சுகிருதாச்சுதா. அது மாதிரி காதை மூடிண்டு அந்த இடத்தை விட்டு வெளியில் போகாதவன் சுகிருதாத்து சுதா யாதி அதஹா. அத்தனை நாளாக அவன் பண்ணின அத்தனை சுகிருதம் அத்தனை புண்ணியங்களையும் இழந்து கீழே விழுந்தோடுறான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால எல்லாரும் கிளம்பி போயிட்டாள் அப்படின்னார். அதன் பிறகு இது மாதிரி இந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த சிசுபால வதத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். ஜெய விஜயர்கள் இந்த வைகுண்டத்திலேருந்து சனகாதி ரிஷிகளுடைய சாபத்தினால கீழே வந்து விழுந்தார்கள். 3 தடவை பூமியில் இருந்த பிறகு மறுபடியும் பழையபடி பார்ஷதாளாக வரலாம்னு பகவான் சொல்லியிருந்த காரணத்தினால இது 3வது. இது முதல்ல ஹிரண்யகசிபு, 2வது ராவணன், 3வது சிசுபாலன். அது மாதிரி இந்த 3வது ஜென்மா அவனுக்கு முடிஞ்சுடுத்து. அதனால் பகவான் முக்தியை கொடுத்துட்டார் அவனுக்கு. சிசுபாலனுடைய சரீரத்திலே ஜோதிஷானது வந்து பகவானுடைய சரீரத்தை சேர்ந்துன்றது. சிசுபாலன் கிளம்பி அடுத்த நிமிஷம் பார்ஷதனாக போய் உட்காந்துட்டான் வைகுண்டத்தில். இப்போ இந்த கதையை சொல்லும் பொழுது மகாபாரதத்தில் இதே கதை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா இதே கதை தான். இங்கே சகதேவன் வந்து பகவானுக்கு அக்ரபூஜை பண்ணணும்னு சொன்னதை அங்கே பீஷ்மர் சொன்னதாக சொல்லியிருக்கு. சகதேவன் சேர்ந்து கூட ஆமோதனம் பண்ணதாக சொல்லியிருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த ராஜசூய யஜ்ஞத்தை யுதிஷ்டிரானவர் சமாப்தி பண்ணி அவபிருத ஸ்நானம்னு ஒன்று உண்டு. எல்லா யஜ்ஞம் முடிஞ்ச உடனே அந்த அவபிருத ஸ்நானத்தை யமுனா நதியில் போய் பண்ணுறார். அதோடு இந்த ராஜசூய யஜ்ஞமானது பூர்த்தி ஆகிறது. பகவான் இவாளோடையே கொஞ்ச காலம் அங்கேயே தங்குறார். அந்த மயன்னு ஒரு ஆர்கிடெக்ட், எப்படி தேவர்களுக்கெல்லாம் விஸ்வகர்மா ஆர்கிடெக்ட் இருக்காளோ அதே போல் அசுரர்களுக்கு மயன்னு ஒரு ஆர்கிடெக்ட், அவளோட ஆர்கிடெக்ட், அவளுக்கு கட்டி கொடுக்குறவன் கட்டடங்களை எல்லாம். அவன் வந்து இப்போது இந்திரபிரஸ்தத்தில் வந்து நல்ல நல்ல மாளிகையெல்லாம் கட்டி கொடுத்துருந்தான். இது பழைய கதை, இப்போ இல்லை. காண்டவ பிரஸ்தமாக இருந்தது இந்திரபிரஸ்தமாக ஆச்சு. காண்டவ பிரஸ்தம்னு ஒரு உபயோகமில்லாத பெரிய காடு. அதை வந்து துரியோதனன் ரொம்ப தாராளமாக கொடுத்துருந்தான் பாண்டவாளுக்கு. பகவான் தன்னுடைய கிருப்பையினாலே அந்த காண்டவ பிரஸ்தத்தை வனத்தை எல்லாம் அக்னிக்கு இரையாக்கி
அங்கே பெரிய மாளிகை எல்லாம் தோற்றுவித்தார். அப்போ தோற்றுவிக்கும் பொழுது மயன் அங்கே இருந்தான். அவனுடைய உசிருக்கு ஆபத்து வந்துடும் போல இருந்தது அக்னியினுடைய தாபத்தினால. அப்போ பகவான் அபயப்பிரதானம் கொடுத்துருந்தார் அந்த மயனுக்கு. அதனால் மயன் என்ன பண்ணணும்னா அப்படின்னு கேட்டான், இது மாதிரி இங்கே கட்டடம் கட்டி கொடுக்கணும். அதனால் விசித்திரமான மாளிகையெல்லாம் கட்டி கொடுத்துருந்தான் இந்திரபிரஸ்தத்தில். அந்த விசித்திர மாளிகையெல்லாம் அனுபவிச்சுட்டுருக்காள் நம்ம பாண்டவர்கள். ராஜசூய யஜ்ஞத்தும் போது அந்த மாளிகையெல்லாம் எல்லாரும் வந்து பார்க்குறாள். பார்க்கும் பொழுது துரியோதனன் வந்து பார்க்கும் பொழுது தான் ஸ்தல ஜல பிரம்மம்னு சொல்லியிருக்கார் அழகாக. அதாவது எது பூமி எது ஜலம்னு தெரியாதான், அப்படி பிரமையை உண்டு பண்ண முடியாத மயன் வந்து கட்டி கொடுத்துருக்கான். அதனால் ஜலம் நினச்சிட்டு இவன் காலெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக போகிற இடத்துல பூமியாக இருக்குது. இவன் பூமியை நினச்சிட்டு போக முடியாத இடத்துல ஜலமாக இருக்குது. வழிக்கு விழுந்துட்டான் ஜலத்துக்குள்ளே. இதை பார்த்து பீமன் சிரிச்சுட்டான். இதை பார்த்து திரௌபதி சிரித்ததாக சொல்கிற வழக்கம், கதை சொல்கிறவா. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் திரௌபதி சிரித்ததாக சொல்லலை. சரி, மகாபாரதத்துலையாவது திரௌபதி சிரித்ததாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தை எடுத்து பார்த்தேன். மகாபாரதத்துலேயும் திரௌபதி சிரித்ததாக சொல்லலை, பீமன் சிரித்ததாகவும். பாக்கி பாண்டவர்கள் பீமன் சிரித்ததை பார்த்துட்டு எதுக்காக அவன் சிரிக்கிறான்னு தெரிஞ்சிட்ட பிறகு வருத்தப்பட்டதாகவும் யுதிஷ்டிரர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் வருத்தப்பட்டார்னாக்கா, துரியோதன சபாவம் தெரியும் அவருக்கு. உடனே கோபம் வந்தது, அடுத்த நிமிஷம் கிளம்பி போயிட்டான் கோபத்தோடு அவன் இது ஹஸ்தினாபுரத்துக்கு. அதனால் வருத்தப்பட்டார் யுதிஷ்டிரர். ஆனால் இப்போ திரௌபதி சிரித்து எங்கே இருந்ததுன்னா வேறு ஏதாவது புராணத்துலேருந்து வந்திருக்குமா இருக்கலாம். இப்போது துரியோதனன் கிளம்பி போயிட்டான் அதி கோபத்தோட. பாண்டவர்களை சும்மா விட்டு வைக்கிறது இல்லை அப்படிங்கிற கோபம். ஏற்கனவே அவனுக்கு இங்கே உள்ள வைபவத்தெல்லாம் பார்த்து பொறாமல், விசித்திரமாக இருக்குது இந்த பவனங்கள், விசித்திரமாக ராஜசூயஜ்யம் நடந்து பெரிய சக்கரவர்த்தி ஆகிட்டார் யுதிஷ்டிரர்ன உடனே தாங்க முடியல அவனுக்கு. இப்போ இது மாதிரி விழுந்து பீமன் சிரிச்சுட்டான்னு உடனே தாங்கல்ல அவனுக்கு. இது மாதிரி ஆயிடுத்தேன்னு யுதிஷ்டிரர் வருத்தப்படுறார். அவனுடைய விரோதம் நமக்கு நல்லது பண்ணாதே அப்படின்னு. ஆனால் கதை சொல்லிட்டு போகிற சுகபிரம்மம் சொல்கிறார், யுதிஷ்டிரர் வருத்தப்பட்டாரே தவிர கிருஷ்ணர் வருத்தப்படலை அப்படின்னார். ஏன் வருத்தப்படலைன்னா, பின்னால் மகாபாரதம் யுத்தம் நடந்தால் பூபாரம் குறையணுமே, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம காரியம் நிறைவேற போகிறது யுதிஷ்டிரனுடைய துரியோதனுடைய கோபத்தினாலே அப்படின்னு உள்ளூர சந்தோஷப்பட்டார்னு சொல்லி இந்த சின்ன சரித்திரத்தை இதோடு முடிக்கிறார். அடுத்தபடியாக பகவானுடைய லீலைகள், பல லீலைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். இந்த தசமஸ்கந்தத்தினுடைய உத்தரார்த்தத்தில் நாம் இருக்கோம். பகவானுடைய லீலைகள், பல லீலைகள் இருக்குது. பலராமருடைய தீர்த்த யாத்திரை, பல யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு ஏகாதச ஸ்கந்தத்தில் தான் ஞான பிராப்தி நமக்கெல்லாம் கிடைக்க போகிறது. பகவானுடைய வாக்குனால் உத்தவருக்கு ஞானோபதேசம். அதையெல்லாம் நம்ம அடுத்த உபன்யாசத்தில், இந்த யுத்தங்கள்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஞானத்துக்கு போயிடுவோம் நம்ம அடுத்த உபன்யாசத்தில் என்று சொல்லி இன்றைய உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்ணுறேன். சொன்னவாள் கேட்டவாள் சொல்லும்படி பண்ணினவாள் எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களையும் இகபர சௌக்கியங்களை கொடுக்கும்படியாக கிருஷ்ண பகவானுடைய பாதாரவிந்தங்களை பிரார்த்திச்சுன்னு இந்த உபன்யாசத்தோடு பூர்த்தி பண்ணுறேன். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ज्योतिष्मास्तेजस्मान् आतपन्ये तपन्ये तपन्ये ओचनो रोचमानशोभनशोभमानकल्याणः श्रीसत्यसमादिष्यमानो शोभनमानशोभनमानकरं वशीभूत्ररामं
ജീവികൾ ക്രിമികീടങ്ങൾ ഇതെല്ലാം ഒരു പാപത്തിലുള്ള ഫലമായി தான் பகவான் கொடுக்குறாருங்கிறது நிரூபித்த போனானுடைய ஜென்மம். அப்புறம் இது நாராயணியத்துக்கும் இதுவும் கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்தார். மற்றதுலேயே இவனுக்கு